आवश्यकता नहीं फिला है। सदन की कार्रवाई 2 बजे तक के लिए स्थगित की जाती है। வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் 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 நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா பாதுகாப்புக்கு உரிய காவல்துறையினர் அங்கே இல்லை, காவலாளிகள் அங்கே இல்லை. ஷூல அந்த குப்பியை வச்சுக்கிட்டு, அந்த கேஸ் குப்பியை வச்சுக்கிட்டு எப்படி வர முடியும்? பாதுகாப்பு குறைபாடு இருந்தாலும் செக் பண்ணி தான் எடுத்துருக்கலாம்ல. ஜனநாயக முறைகளை கோட்பாடுகளை மதிக்கிற ஆட்சி கட்சி இதுக்கு பிஜேபி கிடையாது. இதுதான் இதெல்லாம் வலியுறுத்தி சொல்றதுக்கு இதுதான் காரணம். அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அவங்க மெஜாரிட்டி புரூட்டல் மெஜாரிட்டி இருக்க எது வேணாலும் செய்யலாம். மாவோ சஸ்பெண்ட் பண்ணலாம், வெளியில் அனுப்பலாம். இங்கே 14 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அங்கே எது கோஷம் போட்டாலோ ஏதோ பண்ணாலும் எங்களையும் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. The government is adamant in not coming. Either the Prime Minister or the Home Minister should actually make a statement, and the government is totally adamant in not making a statement. So we are demanding that. When MPs demand that, of course we protest. Just because we demanded and protest, in order to stifle our voice, about 15 odd MPs have been suspended for the remaining of the session. But there is a comedy of errors even in that. ஒன்றிய அரசு எதையும் செய்யாமல் 11 மணிக்கு வழக்கமான நடைமுறையை துவக்கியது. எனவே தான் உடனடியாக உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வேண்டும், நடந்தது என்ன என்பதை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரினோம். அதே கோரிக்கையை தான் 12 மணிக்கு வலியுறுத்தினோம், அதே கோரிக்கையை தான் 3 மணிக்கு வலியுறுத்தினோம். உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லுவதுதான் பாஜகவுக்கு அமளி என்றால், அந்த அமளியை செய்வதற்காகத்தான் மக்கள் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லுகிற வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். வணக்கம், இது கேள்விக்களம். நாடாளுமன்றத்தில் நடந்த பாதுகாப்பு குறைபாடு தொடர்பான விஷயம் தொடர்பாக விவாதிப்பதற்கு ஒன்றிய அரசு மறுப்பது ஒரு விவாதமாகி இருக்கிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது சார்ந்து விவாதிக்கப் போகிறோம். இன்று நம்மோடு இந்த அமர்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பூர் சுப்பராயன் அவர்கள், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு பாக்கி, திரு கார்த்திகேயன், வலதுசாரி விமர்சகர் திரு ரவி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு சுப்பராயன் அவர்கள்ட்ட கேட்கணும், பிரதமர் அவைக்கு வரல, உள்துறை அமைச்சர் வரவில்லை, அவர்கள் எந்த விதமான அறிக்கையும் விளக்கத்தையும் தரல, அவையை ஒத்தி வைத்துவிட்டு இதை விவாதிக்கணும் அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகள் இன்று முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. பாதுகாப்பில் பெரிய அளவில் சமரசம் நடந்திருக்கு, பெரிய அசம்பாவிதம் நடக்கலை அப்படின்றது ஒரு நல்ல வாய்ப்பு. இருந்தாலும் இந்த சம்பவத்தில் அரசு பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்கும்போது, உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதமரோ இதை கடந்து போகிறதுக்கு என்ன காரணம்? பிறகு விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு கடந்து போகணும் அப்படின்னு ஒன்றிய அரசு நினைக்கிறதா? நாடாளுமன்றத்தில் மற்ற சம்பவங்கள், மற்ற விவாதங்கள், மற்ற சட்ட மசோதாக்கள், இதை வழக்கம்போல் அவையை நடத்தி இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னு சொல்கிறதே, அப்படி ஒரு சம்பவமே நடக்காதது போல ஒரு பாவனை செய்ய முயற்சிக்கிறாங்களா, இல்லை எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குதா? வணக்கம். வணக்கம். கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் 2 விஷயங்களை துல்லியமாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒன்று, எறும்பு கூட நுழைய முடியாத ஒரு இடம் நாடாளுமன்றம். அவ்வளவு எளிதில் உள்ளே நுழைந்து விட முடியாது. இறுக்கமான பல அடுக்கு பாதுகாப்பு கொண்டது பாராளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்திற்குள் மிக எளிதாக 4 வெளியிலே 2 உள்ளே 2 இருந்து இவ்வளவு சம்பவங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இதற்கு பார்வையாளர்களாக அவர்களை அனுமதிக்கலாம் என்று பரிந்துரை செய்தவர் பிஜேபி எம்பி, மைசூரை சேர்ந்தவர். அவர் அவையில் இருக்கிறார். அவர்தான் பரிந்துரை செய்திருக்கிறார். பரிந்துரை செய்தவர்தான் ஆன்சரபிள் பர்சன், அவர்தான் பொறுப்புதாரி.
ஒருவரை நன்கு தெரிந்தால்தான் அவரை பார்வையாளராக அனுமதிக்க எம்பி கையெழுத்திட வேண்டும். இவற்றை நன்கு தெரிந்த பிஜேபி எம்பி கையெழுத்திட்டதன் மூலம் அவர்களை அவர் நன்கு அறிந்திருக்கிறார் என்பது மறைபொருளாகும். நன்கு அறிந்து பரிந்துரை செய்த இருவர்தான் 13ஆம் நடைபெற்ற பல்வேறு தீய நடவடிக்கைகளுக்கு முழு முதற் காரணம். எனவே பலகட்ட பாதுகாப்புள்ள ஒரு இடத்தில் இருவர் எளிதாக உள்ளே நுழைந்து பார்வையாளர் மாடத்திலிருந்து குதித்து வந்து அரங்கேற்றிய சம்பவங்கள் நாடு முழுவதும் நன்கு அறியும். இதற்கு காரணம் நல்ல பாதுகாப்பில் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பாதுகாப்பற்றது என்பது மட்டுமல்ல, அதிகாரத்தில் உள்ள பிஜேபியினர் நாட்டை பாதுகாக்க தகுதியற்றவர்கள் என்பதைத்தான் நாடாளுமன்றத்தின் 13ஆம் தேதி நடைபெற்ற சம்பவம் தெள்ளத் தெளிவாக உணர்த்தியிருக்கிறது. ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம், இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, இது பற்றி விவாதிக்க வேண்டும் என்றுதான் எதிர்க்கட்சிகள் கோருகின்றன. இந்த சம்பவம் பற்றி விரிவாக ஆழமாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது. இது நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். வெறும் நாடாளுமன்ற கட்டிடம் பாதுகாக்கிற விஷயம் அல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாக்கப்படுகிற விஷயம் மட்டுமல்ல, இது நாட்டையே பாதுகாப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் ஆளுகிற ஆட்சியின் கீழ் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதை விவாதிக்க இருக்கிறார்கள். நாடாளுமன்றம் சிம்பாலிக்கான ஒரு அரசியல் ரீதியான கேந்திர ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு பில்டிங். அங்கே நடந்திருக்கக்கூடிய லேப்ஸ் அப்படின்றது அந்த கட்டிடத்தில் பாதுகாப்பு இல்லை, யார் வேணா எளிதாக போய் ஏதேனும் செஞ்சிடலாம் அப்படின்றத அம்பலப்படுத்தி இருக்கு. இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இது சம்பவம் நடந்தது ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டவசமானது, இனிமே பாஸ் தரும்போது தப்பான ஆளுகளுக்கு தராமல் இருங்க அப்படின்னு ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 எம்எல்ஏ எம்பிக்களையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறார். இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்பது, இதை விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த விவாதத்திற்கு அரசு ஏன் மறுக்கிறது? பிறகு விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்றது எதனால? பிரதமரோ உள்துறை அமைச்சரோ இதில் அறிக்கை கொடுத்தாங்க, விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமாக ஆகிவிடும், அரசாங்கத்தோட தோல்வியை ஒப்புக்கொண்டதாகிடும் அப்படின்னு ஒரு கௌரவ பிரச்சனையாக கருதுறாங்களா? அதாவது நீ கேட்குற கேள்வி சரியானது தான் குணா. அதாவது ரெண்டாவது அம்சம் நான் சொல்ல வந்ததே, இந்த சம்பவம் நடந்திருப்பத பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லுகிறபடி அவ்வளவு எளிதாக கடந்து போகிற ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பரிந்துரை செய்தவர் பிஜேபி எம்பி, அவர்களை நன்கு தெரிந்து பரிந்துரை செய்திருக்கிறார் என்றால் அவர் பதிலளிக்க கடமைப்பட்டவர். அவரை காப்பாற்ற முயலுகிறது அரசு. இதற்கு பின்னர் இருக்கிற சதித்திட்டங்கள் என்ன என்று விவாதத்தின் போது வெளிப்பட்டு விடும் என்பதால் விவாதிக்க மறுக்கிறார்கள். அதை மறைப்பதற்காக சாதாரணமாக இனிமேல் பாஸ் கொடுப்பதில் கவனமாக இருங்கள் என்ற எச்சரிக்கை மட்டும் போதுமானதல்ல. ஏன் மறுக்கிறார்கள் என்றால், பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்றுவிக்கப்பட்ட கட்சி. அந்த பிஜேபிக்கு கற்றுக் கொடுத்த குருபீடம் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது என்றால், ஜனநாயகம் என்பது மேற்கத்திய சரக்கு, அவை இந்திய மண்ணில் பிறந்ததல்ல, எனவே அவற்றை நாம் ஏற்கக்கூடாது என்று கற்றுக் கொடுத்தது ஆர்எஸ்எஸ். அந்த பள்ளியில் கற்று வந்தவர்கள் அதற்கு தக ஜனநாயக ரீதியாக விவாதிப்பதை நிராகரிக்கிறார்கள், மறுக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இவர்கள் அருவருப்படைகிறார்கள் ஜனநாயகத்தின் மீது, ஜனநாயகம் என்ற வார்த்தையின் மீது வெறுப்பு கொண்டுள்ளார்கள் என்பதை கடந்த 9 ஆண்டு கால ஆட்சி அனுபவம் உணர்த்தியிருக்கிறது. இவர்கள் ஜனநாயக ரீதியாக நடக்க மாட்டார்கள், அதனால்தான் விவாதிக்க மறுக்கிறார்கள். இந்த மறுப்புக்கு காரணமே
ஜனநாயகத்தை இவர்கள் நிராகரிப்பது தான் என்பது திரு என்னுடைய சுப்ராயன், ஆழமான எம்பிக்கு பாஸ் குற்றச்சாட்டு. கொடுக்கிறது, நாங்கள் ஒன்றும் பாஸ் கேட்கவில்லை. கொடுக்கிற ஒரு இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சு, எனவே எம்பிக்கள் கவனமாக பாச கொடுங்க அப்படின்னு சொல்ற அளவுல இந்த விஷயத்தை சுருக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு குற்றம் சாட்டுறீங்க. என்னுடைய இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்றது வந்து, ஆமா, நாடாளுமன்றத்தில் பல பிரச்சனைகள் பற்றி எரியக்கூடிய பல பிரச்சனைகள் சம்பந்தமாக விவாதம் நடந்திருக்கிறது. உடனே விவாதிக்கணும்னு எதிர்க்கட்சிகள் வெல்லுக்கு அந்த மன்றத்தினுடைய நடுப்பகுதிக்கு வந்தால், சபாநாயகர் இருக்கைக்கு முன்னால வந்தாங்கன்னா சபையை ஒத்தி வச்சிருவாங்க, இருதரப்பு பேசுவாங்க. பல நாட்கள் சபை முடங்கி இருந்தா கூட எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது எடுத்த எடுப்பில் நிகழாது. கடைசியாக வேற வாய்ப்பே இல்லை, வழியே இல்லைன்னா தான் எம்பிக்களை ஒரு அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யக்கூடிய நிகழ்வு நடக்கும். ஆனால் இன்று நேற்றைக்கு சம்பவம் நடக்குது, இன்னைக்கு விவாதிக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோஷமிடுறாங்க, அவையில் வெல்லுக்கு வர்றாங்க அப்படின்னா மாநிலங்களவை மூத்தோர் அவையிலும் உடனே திரேக் ஒபேரேன வெளியேற்றுறாங்க. இங்கே நீங்கள் உட்பட 15 எம்பிக்கள் 14 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது இந்த புதிய நாடாளுமன்றத்தில் ஒரு புது விதமான அணுகுமுறை மாதிரி இருக்கே. இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையே. இருந்ததில்லை. ஒன்று, 1952 ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து பெல்லுக்கு செல்வதும் கீழே உருண்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அதே அவையில் அங்கம் பெற்றிருந்து மிக பெரும் போராட்டங்களை சபாநாயகருக்கு முன்னரேயே நடத்தியிருக்கிற அனுபவங்களெல்லாம் நான் விரித்து சொல்ல விரும்பவில்லை. நான் 2004-2009 கோவை எம்பியாக இருந்தபோது இதே பிஜேபி சபாநாயகர் அவையை நடத்த முடியாத அளவிற்கு சுற்றி அழைத்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அப்பொழுது யூபிஏ சர்க்கார் என்ன செய்தது? அன்றைய சபாநாயகர் என்ன செய்தார்? அழைத்து பேசி இணக்கப்படுத்தி மீண்டும் சபையை நடத்தினார். அது எவ்வளவு நாள் ஆனாலும். ஆனால் அந்த ஜனநாயக ரீதியான பண்பு பிஜேபி ஆட்சியாளர்களுக்கு இல்லாததால் தான் எதிர்க்கட்சிகளின் கருத்தை கேட்கவே தயாரில்லை. நீங்கள் சொன்னீர்கள் பிரதமர் என்று. பிரதமர் அவைக்கே வருவதில்லை, நாடாளுமன்றத்தை அவர் மதிப்பதில்லை. அதே மாதிரி ராஜ்நாத் சிங் சொன்னார்கள் என்று சொன்னீர்கள். ஏன் அழைத்து பேசி விவாதிக்க மறுக்கிறார்கள் என்று விளக்கமளிப்பதை விட்டுவிட்டு புதுவிதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் அன்றைக்கு இவர்களே நடத்திய அதே விஷயத்தை தான் நாங்கள் அட்டைகளை பிடித்து விவாதிக்க வேண்டும், அவைக்கு உள்துறை அமைச்சர் வர வேண்டும், எங்கள் கருத்தை கேட்க வேண்டும், அதற்கு பின்னர் பதிலளிக்கட்டும் என்று சொல்லுகிறோம். ஏன் இதை ஜனநாயக ரீதியாக கேட்கக்கூடாது? கேட்க மறுக்கிறார்கள். இதற்கு பதிலளிக்க வேண்டியவர்கள் பிஜேபி தான். பிஜேபி பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இதில் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்கிறது, கைது செய்யப்பட்டாங்க, அவர்கள் மீது அவங்க யார் என்னன்னு புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக்டிவிஸ்ட்டு, சமூக ஆர்வலர்கள். ஆனால் அவங்க செய்தது ஊப்பா சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கூடிய அளவுக்கு, தேச பாதுகாப்புக்கு ஊறு விளைவிச்ச அளவுக்கு முக்கியமான ஒரு குற்றம் அப்படின்னு அவங்க மேலே ஊப்பா சட்டம் பாய்ச்சப்படுகிறது. அவ்வளவு நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்றத்தில் இதை ஸ்பீக்கர் டீல் பண்ணால் போதும் அல்லது திரு ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் பேசினா போதும் அப்படின்னு கருதுறது ஏன்? எடுத்த எடுப்பிலேயே சஸ்பெண்ட்ன்ற கல்ச்சர் எப்பயிலிருந்து வந்தது சார்? அது 303 எம்பிக்கள் பிஜேபி ஜெயித்ததற்கு பின்னர் வந்த அகங்காரமும் ஆணவமும் தான் இந்த பிரச்சனையில் ஜனநாயக ரீதியாக தீர்வு காண மறுப்பதாகும். அதனால்தான் இவ்வளவு தூரம் தங்களுக்கு நம்பர் இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலையில் தரிகட்டதனமாக போய்கொண்டிருக்கிற இந்த அரசு ஏற்கவில்லை. நான் ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இதே ராகுல் காந்தி அவர்களின் பிரச்சனையில், அதே மாதிரி மொய்த்ரா பிரச்சனையில் காட்டிய வேகத்தை அதன் மீது ஏன் இதில் காட்டவில்லை? விவாதிக்கத்தானே வேண்டும். நீங்கள் கருத்தை சொல்லுங்கள், நாங்கள் பதிலளிக்கிறோம், எங்களுக்கு முழு மெம்பர் இருக்கிறது, நம்பர் இருக்கிறது, மெம்பர்கள் இருக்கிறார்கள் என்று விவாதத்தை ஏன் ஏற்கவில்லை? விவாதத்தை ஏற்காமல் இருப்பது பழைய மரபை தகர்ப்பது. இன்னும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், இந்த பிஜேபிக்கு
ஜனநாயக அரசியலமைப்பை பயன்படுத்தி ஜனநாயகத்தை தகர்ப்பதுதான் வெறி கொண்ட குறி. அதில் தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இதுவே என்னுடைய குற்றச்சாட்டு. நான் மற்ற விருந்தினர்களுடைய கருத்து கேட்குறேன். திரு பாக்கி, ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்றதுல யாரும் ரெண்டாவது கருத்து சொல்லலை. ஒரு தீவிரவாத தாக்குதலாக நடந்து அதே இடத்துல இந்த வண்ண புகைக்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்ததுன்னா விளைவு வேறு ஏதேனும் ஒரு மிகப்பெரிய விபரீதமாக போயிருந்திருக்கும். இதில் விளக்கம் தர வேண்டியது, இம்மீடியட்டாக பதில் சொல்ல வேண்டியது. இங்கே வந்து கவர்னர் மாளிகையில் பெட்ரோலை நிரப்புன ஒரு கண்ணாடி புட்டியை தூக்கி ரோட்லேருந்து அந்த பக்கம் வீசினா கமிஷனர் விளக்கம் கொடுக்குறாரு, டிஜிபி விளக்கம் தர்றாரு, அவர் கவர்னர் ட்வீட் போடுறாரு, முதலமைச்சர் அதுக்கு பதில் விளக்கங்கள் கொடுக்குறாரு. இவ்வளவு நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல நடக்கிற ஒன்றுக்கு பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் யாருமே பதில் சொல்லலை அப்படின்றது ஒரு புதிர். இன்னொன்று, ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க, பதில் சொல்லுங்கன்னு கேட்குறது எதிர்க்கட்சிகளோட கடமை தானே. அப்படி கேட்ட உடனேயே அது அவங்கள வெளியேற்றுறது, சஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ஜனநாயகமா? பதில் சொல்லுங்க, விவாதம் செய்யுங்க அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. முதல்ல நம்ம பதிவு பண்ண வேண்டியது என்னென்னா, திஸ் இஸ் எ ஷியர் செக்யூரிட்டி லேப்ஸ், முழுக்க பாதுகாப்பு குறைபாடு. அதை அட்ரஸ் பண்ணணும். யார் அட்ரஸ் பண்ணணும்? ஆளுங்கட்சி, ஆட்சியாளர்கள் பண்ணணும். அதில் தவறுகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கான தீர்வை முதல்ல செஞ்சுட்டாங்க. யார்? முதல்ல நாம் எம்பிக்கள் சஸ்பென்ஷன் பற்றி பேசுகிறோம். 9 பணியாளர்கள் நினைக்கிறேன், அவங்களும் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. 8 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 8 பேர், ஆமாம், 8 பேர் சஸ்பெண்ட் பண்ணதை பற்றியும் நம்ம நினைவு கொள்ளணும். ஆனால் இதுக்காக பிஜேபிக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட முடியாது, அல்லது ஆட்சியாளருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. நான் அது கொடுக்க வரல. என்னன்னா நீங்கள் 2001 இதே டிசம்பர் 13ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கும் 13ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கும் இன்றைக்கு வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அது டெலிபரேட் அட்டெம்ப்ட் ஒன்று. ஃபாரின் ஃபோர்ஸ், வெளிநாட்டுடைய சக்திகள் தூண்டுதல் அடிப்படையில் நடந்தது. கொலைவெறி தாக்குதல் தான் அவங்களுடைய எய்மாக இருந்தது. நாடாளுமன்றத்தை முடக்குவது, தகர்த்தெறிவது நோக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த 5-6 பேர் கைது செய்யப்பட்டவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு யுத்தம், ஒரு விதமான போராட்டம், தர்ணா போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் மாதிரியான ஒரு அணுகுமுறையை இவங்க வித்தியாசம், போராட்ட வடிவம். இவங்க பின்னாடி யாரும் அமைப்புகள் இல்லைன்னு பார்க்கணும். ஏதோ 4 பேர் விரக்தி. ஆனால் அவங்களுடைய விரக்தி, கோபம், அதை தீர்க்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு உண்டு. என்ன விஷயம்னா, வேலைவாய்ப்பு, 2வது சர்வாதிகார போக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்க வேண்டியது நிச்சயமாக இந்த அரசாங்கத்தோட கடமை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதற்கான அந்த கேள்விகளை முன்னே வச்சுட்டு பேசணும். 2வது, எல்லா நாடாளுமன்றத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்கள் இருக்கிற பட்சத்தில் தான் இவங்க குறித்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 அடியில் குறிச்சிருக்கானா, ஐ திங்க் ஹி மஸ்ட் பி வெல் ட்ரெயின்டு. சாதாரணமாக நீங்களும் நானும் குறிக்க முடியாது. அப்போ அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்ட்டு பார்க்கணும். இதில் அந்த குறிப்பிட்ட மைசூர் எம்பி மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அது வடிவேலு சொல்லலை. என்ன காரணம்? ஒரு 2 பார்ட் இருக்குது. ஒரு எம்பிக்களுக்கு பாஸ் கொடுக்குறாங்க. எம்பிக்கள் தொகுதியை சேர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள் வந்தால் பாஸ் கொடுக்குறாங்க. நேற்றைக்கு கூட கார்த்தி சிதம்பரம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தார். அந்த ஒரு பாஸ் கொடுக்கறதுனாலேயே அவர் குற்றவாளி அப்படின்னு அர்த்தம் இல்லை. நான் அவரை சொல்லலை, அவர் கொடுக்குறாரு. அதற்கு பிறகு அவங்கள்ட்ட ஐடென்டிட்டி கார்டை வெரிஃபை பண்ணுறது, இந்த நபர் தானான்னு பார்த்து விட்டு அவங்க ஏதேனும் பொருளை வச்சுருக்கிறாங்களா என்னன்னு பார்த்து செக் பண்ணி அனுப்புறது லோக்சபா செக்ரட்டரியேட்டோட வேலை, அங்கே இருக்கிற செக்யூரிட்டி பர்சனோட வேலை. அதை அவங்க செய்ய தவறுனாங்க அப்படின்றது தான் செக்யூரிட்டி லேப்ஸ். இதில் எம்பி அப்படின்னு வர்றப்ப தான் திரு சுப்பராயன் சொன்னக்கூடிய ஒரு பிரச்சனை வருது. மஹுவா மைத்ரா நேஷ்னல் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, பதவியை பறிக்கிறாங்க, கல்தா கொடுக்குறாங்க. பிஜேபி எம்பி அப்படின்றவருக்கு பதிலாக பாஸ் கொடுத்தவர் பிஜேபி எம்பியாக இல்லாமல் ஒரு காங்கிரஸ் எம்பி, ஒரு திமுக எம்பி, ஒரு திரிணாமுல் எம்பின்னா பிஜேபி இப்படித்தான் நடந்திருக்குமா? என்னவெல்லாம் பேசியிருப்பாங்க? நடந்திருக்காது. முதல் வேலை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்னது நானே சொல்கிறேன். பிஜேபி எம்பி என்பதனால அதை ஒரு சீரியஸாக அவங்க எடுத்துக்காதது மிக பெரிய தவறு. அவங்க அந்த குறைந்தபட்சம் அந்த எம்பியை கூப்பிட்டு என்ன நடந்தது, ஏன் எப்படி கொடுத்தீங்கன்னு குறைந்தபட்ச விசாரணையும் நடத்திருக்கலாம். அது பண்ணல. அது நம்ம போலீஸே விசாரிக்கணுமே சார். இப்போ நாளைக்கு இடி போய் விசாரிக்கும், சிபிஐ விசாரிக்கும், மஹுவா மைத்ராவை அது காவல்துறையை கூட விசாரிக்கும். லிப்ஸ்டிக் வாங்கிட்டாங்க அப்படின்றது அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு. அதெல்லாம் செஞ்சிருக்க வேணும். அது தவறு தான். அது ஒரு தவறு.
செக்யூரிட்டி லேப்ஸில் இன்றைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர் பாலுவும் பேசியிருக்காரு, திருச்சி சிவாவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பாலு என்ன சொல்லியிருக்காரு, ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான வேக்கன்சி இருக்குது, புதுசாக பார்லிமெண்ட் கட்டடத்தை கட்டுறீங்க, ரைட், அதெல்லாம் ஓகே, வரவேற்கத்தக்கது. ஆனால் அதுக்கேற்ற ஏற்பாடுகள் பண்ணலை, எல்லாம் அவசரமாக பண்ணாருன்னு சொல்கிறாரு. அது நியாயம். ஸோ 10,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டடம் கட்டுவாங்க, ஆனால் அதுக்கு ஒரு 100 காவலர்களை வந்து நியமிக்க மாட்டாங்கல்ல, அது நியாயமான வாதம் தான். அவுட் சோர்ஸ் பண்ணணும், பண்ண முடியாது. இப்போ இதில் சாதாரண வீடு கட்டும், அப்பார்ட்மெண்ட் கட்டணும், ஒரு கூர்க்கா 2 பேர் செக்யூரிட்டி போடுறோம் இல்லையா, அது பண்ணியிருக்கணும். தேவையான அளவு பண்ணாதது அதெல்லாம் இனிமே தான் அதை விசாரணை. அதுக்கான இன்னொரு பார்ட் நீங்கள் சொன்னதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து தீவிரவாத தாக்குதல் அல்ல, அவங்க நோக்கம் யாரையும் ஹார்ம் பண்ணுறதில்ல, சில பிரச்சனையின் மீது மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பது, ஒரு முக்கியமான இடத்துல போய் இதை பிரச்சனையை பண்ணி ஒரு கவனத்தை ஈர்ப்பது அப்படின்னா அவங்க மேலே பாய்ச்சப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு தீவிரவாதிகள் மீதான வழக்கு. நீங்கள் வந்து இந்த கேஸை டீல் பண்ணுறதுன்னு பார்த்தா யுஏபிஏ போடுறாங்க, சரி, உப்பா சட்டம் அது சரியா அப்படின்ற கேள்வியே சித்தார்த்த வரதராஜன் போன்றவர்கள் எழுப்புறாங்க. போட்டிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அது கடைசியில் வரையில் தான் தெரியும். ஆனால் இதுவரையில் அவங்க பின்னாடி ஏதோ ஒரு சமூகம், ஒரு இயக்கம் அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறதா இதுவரையில், இன்று வரை, இந்த நிமிடம் வரையில் வரல. அப்போ இந்த ஊப்பா சட்டம் பாயுதில்ல, அதோடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும்? தனித்தனி நபர்கள் சண்டை போட்டாங்க, கலாடா பண்ணாங்க, இந்த புதுவிதமான தர்ணா பண்ணாங்க அப்படின்னா it will be இது எங்க கொண்டு நிறுத்துவாங்க? வேஜிங் வார் அகைன்ஸ்ட் நேஷன், தேச துரோகம், நாட்டின் மீது போர் தொடுத்த குற்றம் இப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இது வந்து நீங்க என்ன சொல்றீங்க? அரசாங்க நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்ற விதத்தை பார்த்தால் ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன செக்யூரிட்டி லேப்ஸ், பசங்க வந்து எகிரி குதிச்சிட்டாங்க, இல்ல அந்த அளவுல அவ்வளவு பெரிய விஷயம்னா அதுக்கு ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லணும்ல. இப்போ ஒன்று ஹோம் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஏன் இதை பற்றி பேச மாட்டாங்க? இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகும் ஏன் அவங்க ஹவுஸ்க்கு வரல, அவைக்கு ஏன் வரல? அது முக்கியமான ஒரு டியூட்டி இல்லையா? அடுத்ததாக அதை விட மிக முக்கியமானது, போராடக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய எம்பிக்களை, எதிர்கட்சிக்காரங்களை ஏன் சஸ்பெண்ட் பண்ணணும்? அது அவசர நடவடிக்கை, அதெல்லாம் அரசியல் தான். சஸ்பென்ஷன் என்பது இந்த கட்சிக்கோ அந்த கட்சிக்கோ புதுதில்லை. பாஜகவினர் கூட ஒரு காலத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார்கள். எந்த கான்டெக்ட்ல எவ்வளோ நாள் போராடிய பிறகு எடுத்த எடுப்பிலேயே ஒரு நாள் கேட்ட உடனே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களா? அவை தொடர் ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் அப்படின்லாம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் அதீதமான செயல் தான். பாஜகவினுடைய அவங்களுடைய பலம் இருக்க, சுப்ராயன் சொல்கிற மாதிரி 300 பேர் இருக்காங்கன்ற அந்த பலத்தினால் செய்யறது சார். பாராளுமன்றத்துக்கு போனால் ஜனநாயகத்தோட கோயில்னு சொல்கிறீங்க, படிக்கட்டில் உளுந்து கும்பிடுறீங்க, ஆனால் அதில் கலந்துக்க மாட்டீங்க, விவாதம் பண்ணால் வர மாட்டீங்க, கேள்வி கேட்குறவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கோயில் இப்படி தான் நடந்துப்பீங்களா? டெமோக்ரஸி கொடுக்குற மரியாதை இதுதானா? அல்ல, அதெல்லாம் ஏற்கத்தக்கது தான். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து கஸ்டோடியன் ஆஃப் த பார்லிமெண்ட் வந்து ஸ்பீக்கர் தான். அவர் தான் புரவலர், பாதுகாவலர். ஸ்பீக்கர் வந்து கஸ்டோடியன், பட் அவர் வந்து அவருக்கா சென்னை டெல்லி போலீஸ் கமிஷனர் ரிப்போர்ட் பண்றாரு, அவருக்கா சிஆர்பிஎஃப் கமாண்டன்ட்கா இது பண்றாரு. அவர் ஹவுஸை ஆர்டர்லியா வச்சுக்கிறதுக்கு எம்பிக்கள் என்ன பண்றாங்க ஏதுன்றதுக்கு தான் அவரே தவிர காவலர்கள் அவரா நியமிக்க முடியும் இல்ல. அதெல்லாம் உண்மை. நம்ம மணிப்பூர் இஷ்யூ கொந்தளித்து கொண்டு வேற விஷயங்கள்லாம் வந்தா மற்றவங்க பொறுப்பெடுத்துக்கணும். சிக்கல் பிரச்சனைன்னு வந்தா ஓம் பிர்லா பொறுப்பெடுத்துக்கணும், ராஜ்நாத் சிங் பொறுப்பெடுத்துக்கணும், இல்ல இன்னொருத்தங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பதில் சொல்லணும்னா. நாடாளுமன்ற அவைக்கு உள்ள நடந்த சம்பவம், அதுக்கே வந்து கஸ்டோடியன் தானே. செக்யூரிட்டி எது சார்? இன்னைக்கு வந்து செக்யூரிட்டி அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி கீழே தானே சார் எல்லாமே வரும். இப்போ நீங்க கருக்கா ரவின்னு ஒருத்தன் ஒரு பாட்டில் வீசின உடனே சென்னை சிட்டி போலீஸ் விசாரிக்க கூடாது, நாங்கள் என்னையே தான் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு வந்தாங்க. அங்கே நின்றுட்டு இருந்த கான்ஸ்டபிளை, அதை தடுத்து கைது பண்ண கான்ஸ்டபிளை கூட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்சு அது மாதிரி எல்லா சம்பவங்களும் நடக்குது. புகார் சொன்ன போனவர்களை கைது செய்த சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். நீங்களாம் நியாயமா பேசணும்ல, இப்படித்தான் நடக்குது, எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல யாருக்கும் யாரும் நம்ம சொன்ன என்னோட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி யாருக்கும் சர்டிஃபிகேட் தர முடியாது. எல்லாமே அரசியலுக்கான பயன்படுத்தப்படுகிற நிகழ்வுகள். ஒரு காலத்தில் ஜெட்லி சொன்னார் சார், பிஜேபி 2G பிரச்சனையும் மற்ற பிரச்சனைகள் இருந்த நேரத்தில் ஜெட்லி எதிர்க்கட்சி தலைவராக மாநிலங்களவையிலையும் சுஷ்மா சுவராஜ் இருந்த நேரத்தில் பல நாட்கள் அவையை முடக்கும் போது நாடாளுமன்றத்தினுடைய பொன்னான நேரத்தை வீணாக்குறீங்களேன்ற குற்றச்சாட்டை முன் வச்சப்ப அவையை முடக்குவதும் ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான். அவையை முடக்குவதும் ஒரு எம்பியோட கடமை தான். இட்ஸ் பார்ட் ஆஃப் எ டியூட்டின்னாரு.
பிஜேபி பண்ணா டியூட்டி, எதிர்க்கட்சியினர் வெல்லுக்கு வந்தா டிஸ்மிஸ் பண்ணுவீங்களா, சஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? இதுதான் அரசியல்கிற. அரசியலில் இப்படி தான் நடக்கும். நாளைக்கு இவங்க வந்துட்டு இவங்க எதிர்க்கட்சியாக போய் இன்னொரு கட்சி வந்தால் அவங்களும் இப்படி தான் நடந்துப்பாங்க. இதுதான் துரதிருஷ்டம். அவங்க நடந்துக்கிட்டா அன்னைக்கு கண்டிப்போம். இன்னைக்கு நடந்துக்கிற நீங்க நடவடிக்கை ஜனநாயக பூர்வமானதா? அதை சரின்னு சொல்லலையே, அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலையே. பட் அது மட்டுமா அதோட நிற்க வேண்டாங்கிறதா நாம் கடந்து போகணும். இது ஒன்றுமே இஷ்யூ இல்லைன்னு பிஜேபி அரசாங்கம் கடந்து போகுதுன்னு சொல்லவும் முடியாது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். யார் கண்டாங்க? அந்த சம்மந்தப்பட்ட எம்பியே டெலிபரேட்டாக பண்ணாரா இல்லையா, அதுவே விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். அதெல்லாம் இன்னும் மெல்ல நாளாக தெரிய வரும். பல்வேறு விஷயங்கள் பின்னாடி எப்போ எப்படி எதற்காக யார் தூண்டுதலாக நடந்தது எல்லா விஷயமுமே படிப்படியாக தெரிய வரும். ஆனால் இப்போது நேரம் தெரிஞ்சிருந்தா நேற்றுக்கு 1 மணி நேரத்திலேயே லீக் ஆகிருக்கும் சார். ஊடகங்களில் கசிய விட்டுருப்பாங்க. வேறு இதில் வந்து பிஜேபி ஸ்கோர் பண்ணுறதுக்கோ ஒன்றிய அரசு ஸ்கோர் பண்ணுறதுக்கோ அல்லது அவங்க தப்பித்து கொள்வதற்கோ வேற ஒருத்தவங்க மேலே பழி போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலோ இந்நேரம் அந்த குண்டு வீசி வந்த புகையை விட ஒரு எரிமலை பத்தி எரிகிற அளவுக்கு செய்தியை பரப்ப வச்சிருந்திருக்க முடியும். அவ்வளோ பெரிய சோசியல் மீடியா வார் ரூம் அண்ட் குரூப்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அப்போ அவங்களே வரலன்னா அங்கே ஒன்றும் சரக்கு இல்லைன்னு அர்த்தம். அவங்க இதுவரையில் என்ன பண்ணாங்க? சரக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்னீங்க இட்ஸ் இஸ் நாட் எ சீரியஸ் இஷ்யூன்னு சொல்கிறீங்களா? சீரியஸ் இஷ்யூ இல்லைன்னா ஏன் யூஏபிஏ போடுறீங்க? சரி, நீங்கள் சீரியஸ் இஷ்யூ இல்லைன்னா இன்னொரு நாள் ஏன் விவாதிக்கிறீங்க? இன்றைக்கே விவாதிக்கிறதுல உங்களுக்கு ப்ராப்ளம்? அது சீரியஸ் இஷ்யூ இல்லை. அவங்க மாட்டேன்னு யாரும் சொல்லலையே. இதை பற்றி நாம் விவாதிக்க போவதில்லை, இதை பற்றி அறிக்கை தரப்போவதில்லை, இது பற்றி மத்திய அரசுக்கு கவலையே படவில்லை. அப்படி நீங்க என்னைக்கு கவலைப்படுறீங்க, நீங்க என்னைக்கு அறிக்கை தர்றீங்கன்றது பாயிண்ட்ல சார். மத்திய அரசுக்கு தான் சொல்றேன். ஒரு நாட்டின் முக்கியமான பிரச்சனைன்னு ஒன்று நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல். அது வந்து வெளியில வந்து நடந்த ஒரு டிஸ்டார்ட்லி டெரரிஸ்ட் ஆக்ட். இது உள்ள வந்து சில இளைஞர்கள், கோபக்கார இளைஞர்கள், வழிமறி தவறி போன இளைஞர்கள் சில பிரச்சனைகளை கவனத்தை இருக்கிறதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஏன் விவாதிக்க மறுக்கிறீங்க அப்படின்றது ஒரு பாயிண்ட். நான் திரு பாலச்சந்திரன் அவருடைய கோணத்தை கேட்டுறேன். திரு பாலச்சந்திரன், உங்கள் பார்வை என்ன? இது ரொம்ப சீரியஸான விஷயம். அது ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, இது ஒன்றும் பெரிய அசம்பாவிதம் இல்லையே, பயங்கரவாதம் இல்லையேங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அப்படி பேசுகிறதே வந்து அவங்க எந்த அளவுக்கு இது லைட்டாக எடுத்துக்கிறாங்கங்கிறத காமிக்குது. இன்றைக்கி அவங்க வந்து வண்ணப்புகையை கொண்டு வர குச்சியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றை கொண்டு வந்திருக்காங்கல்ல, ஒன்றை கொண்டு வர முடிஞ்சதில்ல. அப்போ நாளைக்கு வந்து குண்டை வந்து ஏன் கொண்டு வர முடியாது? ஒரு பொருள் கொண்டு வரப்பட முடியும் என்றால் நாளை எந்த பொருளை வேண்டுமானாலும் கொண்டு வரலாமே. அதனால் இது இப்போ மிகப்பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் இது ரொம்ப சீரியஸாக வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இது உள்துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும். மணிப்பூர் சம்பவத்தில் பிரதம மந்திரி பதில் சொல்லணும்னு சொன்னபோது அவர் என்ன சொன்னார்? அது சம்மந்தப்பட்ட துறையுடைய அமைச்சர் பதில் சொல்லுவார்ல, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பிரதம மந்திரியை கூப்பிட்றீங்கன்னாங்க. இப்போ சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து உள்துறை அமைச்சர் தான், அவர் ஏன் வரமாட்டேங்கிறாரு? பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பொறுத்த மட்டும் 2 விஷயம் இருக்குது. பார்லிமெண்ட்டுக்கு உள்ள டெல்லி போலீஸ் போக முடியாது. பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து பார்லிமெண்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப் தான் பார்த்துக்குவாங்க. ஆனால் வெளியிலிருந்து ஆட்கள் வர்றதை பார்க்குறது டெல்லி போலீஸ் தானே. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஷூக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போனாங்களாம். ஷூக்குள்ளே எடுத்து வச்சு போனால் உங்களுக்கு அது ஸ்கேனிங் இது இல்லையா, மெட்டீரியல் இல்லையா? நிச்சயமாக இருக்குது. இதில் வந்து அரசு அதிகாரிகள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்குள்ளே, கேபினட் செக்ரட்டேரியட்டுக்குள்ளே, பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகும்போது, இன்னர் சாங்க்டோரியத்துக்கு போகும்போது ஜாயின்ட் செக்ரட்டரிங்கிறவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான அதிகாரிகள். நாங்கள் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவோம், ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் ரன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, செக்ரட்டரிஸ் என்ஜாய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். அவங்க மேலே தான் எல்லா பொறுப்பும். ஆனால் அந்த ஜாயின்ட் செக்ரட்டரிஸ் தங்களுடைய செல்ஃபோனை வெளியில் வச்சுட்டு போனோம். செல்ஃபோனை உள்ளே கொண்டு வர அதிகாரம் வந்து உரிமை வந்து அடிஷனல் செக்ரட்டரிக்கும் மட்டும்தான் உண்டு. அந்த அளவுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு அரசு அதிகாரிகள் மேலே உண்டு. அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? இதில் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாங்க. நடந்ததே பாதகமானது, அடுத்து அதை பற்றி பேசுகிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான பேச்சாக வந்து இருக்கிறது. இப்போ பாக்கி அவர்கள் வந்து சொல்கிறாரு யாருமே இதை வந்து சீரியஸாக எடுக்காமல் இல்லைன்னு. சீரியஸாக எடுக்காமல் இருந்தால் இதில் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு பக்கம் வந்து அவங்க சும்மா தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு வந்தாங்கங்கிறாங்க, அடுத்து அவங்க மேலே பயங்கரவாதிகள் மேலே போடக்கூடிய சட்டத்தை வந்து பிரயோகிக்கிறாங்க. என்ன இதில் வந்து தெளிவு இருக்குது? குணா சொன்ன மாதிரி ஒரு ரோட்டில் வந்து மனநிலை சரியில்லாமல் இருக்கானா இல்லையான்னு தெரியாத ஒரு ஆள் வந்து ஒரு பெட்ரோல் கொண்டு வீசினதுக்கு இந்த போலீஸ் கமிஷனருக்குலாம் இதில் வந்து எந்த விதமான தகுதியும் இல்லை என்கொயரிக்குங்கிற மாதிரி என்ஐஏ கூப்பிட்டாங்க. அப்போ இங்கே வந்து யாரை கூப்பிட போகிறாங்க? இன்டர்நேஷ்னல் போலீஸை கூப்பிட போகிறாங்களா? அதனால் இது நடந்தது வந்து மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ். இந்த செக்யூரிட்டி லேப்ஸுக்கு வந்து அரசு முதல்ல பொறுப்பெடுக்கணும், அடுத்து தான் மக்களவை சபாநாயகர் வந்து பொறுப்பெடுக்க முடியும். வெளியிலிருந்து ஆட்கள் உள்ளே வந்தாங்க, மறுபடியும் சொல்கிறேன், வெளியிலிருந்து ஆட்கள் உள்ள வர ஸ்க்ரீன் பண்ணுறது யார்? டெல்லி போலீஸ். இதில் வந்து இதனுடைய சீரியஸ்னஸை இவ்வளோ சாதாரணமாக மழுப்ப பார்த்தாங்கன்னா
ஒரு டெண்டன்சி என்ன இருக்குன்னா, எங்கே இதில் வந்து ஆட்சி முறையில் எந்த தவறு நடந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் கடந்து போயிடுவாங்க. புல்வாமாவை கடந்து போகலையா, டிமானிட்டைசேஷனை கடந்து போகலையா, நாங்கள் வந்து கொரோனாவில் எப்படி டீல் பண்ணினே, கொரோனாவை உலகமே அதிசயிக்கும் வகையில் கொரோனாவில் சாதனை புரிந்தார் பிரதமர்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன சாதனைன்னு தெரியுமே? சைக்கிள்லையும் நடந்தும் ஜனங்கள் வந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நடக்க வச்சவங்க தானே. எல்லாத்தையும் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பார்லிமெண்ட்டையும் மறந்துடலாமா? எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி. இது மிகப்பெரிய தவறு மட்டுமல்ல, இந்த தவறை மூடி மறைக்க பார்க்கிறவர்கள் குற்றம் இழைக்கிறவராகிறார்கள். நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு என்பது நாட்டின் பாதுகாப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நாட்டு மக்களின் பிரதிநிதிகள். அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த நாட்டில் யாருக்கு பாதுகாப்பு இருக்கும்? அதனால் இந்த விஷயத்தில் வந்து இவங்க இதுவரைக்கும் ஹேண்டில் பண்ணது வந்து ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இதுதான் கவலைக்குரிய விஷயமா இருக்கு. இது வந்து நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ். இதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டியது அரசு தான். பார்லிமெண்ட்டுக்கு வெளியில டெல்லி போலீஸ் அதற்கு பொறுப்பு. உள்ள வரவரையிலையும் அனுமதிச்சதவங்க, உள்ளுக்குள்ள போனதுக்கு பார்லிமெண்டரி செக்யூரிட்டி ஸ்டாஃப் பொறுப்பேற்கணும். இந்த துறை அமைச்சராக இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா. அவர் ஏன் பதில் சொல்லலை? ஏன் மூடி மறைக்க பார்க்கிறார்கள் கேட்குறீங்க. இப்போ இதில் அரசாங்கம் வந்து அது மட்டும் இந்த பிரச்சனையை செக்யூரிட்டி அப்படின்ற ஒன்று பிஜேபிக்கு ஒரு பெட் சப்ஜெக்ட். ஒரு 56 இன்ச் மார்பு, ஒரு வல்லரசு, எந்த விதமான தீவிரவாத செயல் அப்படின்ற ஒன்றையும் பிஜேபி பொறுத்து கொள்ளாது அப்படின்ற ஒரு பிம்பமும் ஒரு முழக்கமும் பிஜேபி முன்வைக்கக்கூடிய ஒன்று. இப்போ அதில் விழுந்த ஓட்டை அப்படின்றதுனால அவர்களால் இதை சாதாரண விஷயமாக கடந்து போகணும்னு ஆசைப்படுறாங்களா? இதுக்கு பதில் சொன்னால் அரசுக்கு எந்த நெருக்கடியும் வரப்போகிறதில்லை. இந்த 6 பேர் வந்தாங்க, இவங்களுடைய பின்னணி இது, இந்த லேப்ஸ் இருந்தது, இன்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இனிமேல் எடுக்கப்படும், இந்த இளைஞர்களுடைய பின்புலம்லாம் விசாரிக்கப்படும், அவங்கள விசாரித்து சட்டப்படி என்ன தண்டனையோ அது பெற்றுத்தரப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிக நேரம் ஆகாது. ஆனாலும் அதை சொல்வதற்கு எது தடுக்குது சார்? ஏனென்றால் அதை சொல்லும் பொழுது முக்கியமாக எதிர்க்கட்சிகள் வினா எழுப்பும், அப்பாவிகளோ பாவிகளோ உள்ளே எப்படி வந்தார்கள், யாருடைய ஆட்சியின் கீழ் வந்தார்கள், நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்தியா உங்கள் கையில் பாதுகாப்பாக இருக்குன்னு, இந்த நாடாளுமன்றமே உங்கள் கையில் பாதுகாப்பாக இல்லையே அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த கேள்வி எழுப்புவதற்கான சூழ்நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான். எங்கேயாவது இங்கே வந்து நமக்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டால் அது அவைத்தலைவருக்கும் சேர்த்து தான். கேள்வி கேட்டவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி, அதில் பார்த்திபன் வந்து அந்த இடத்துலையே இல்லை, அந்த இடத்துல இல்லாதவரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கேலி கூத்தாக இருக்குது இதெல்லாம். அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது, எங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்குது, வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படிங்கிறாங்க. வாய்க்காலே வறண்டு போய்விடும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயங்களை சொல்கிறீங்க. கேள்விகளை கண்டு அஞ்சுகிறார்கள் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. அது கடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாடாளுமன்றம்ன்றது மக்களுடைய பிரதிநிதிகள். ஏறத்தாழ ஒரு எம்பி 15 லட்சம் பேரை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாரு. திருப்பூர் சுப்பராயன் இருக்காருன்னா அவர் ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதி. இவரை போன்ற தலைவர்கள் தான் நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியிலும் மதிக்கப்படக்கூடியவர்களும் ஒரு பெரிய செல்வாக்கு படைத்தவர்களும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொண்டா, அந்த தலைவர்கள் ஒரு பிரச்சனையை பேசுகிறாங்க அல்லது அரசாங்கம் இதற்கு காது கொடுக்கணும்னு வந்து முன்வைக்கிறாங்கன்னா, அந்த இளைஞர்கள் வந்தது என்ன? மணிப்பூர் பிரச்சனையில் இல்லை, வேலை வாய்ப்பின்மை தீரலை அப்படின்னு பல பிரச்சனைகளை முன்வைத்து அந்த இளைஞர்கள் வராங்க. இங்கே உள்ளுக்குள்ளேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று மூத்த எம்பிக்கள் மற்றவர்கள் பேசுகிற போது அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு புது விதமான அணுகுமுறையாக இருக்கிறது. ஒரு என்ன சொல்லியும் சபாநாயகர் என்ன சொல்லியும் கேட்காமல் பல நாட்கள் அவை நடக்காமல் போயிருக்கு. ஒரு செஷனே வாஸ் அவுட்லாம் ஆகிருக்கு. அப்படிலாம் இல்லாமல் ஒரே நாளில் சஸ்பென்ஷன் அப்படின்ற ஒன்று இந்திய டெமோக்ரஸிக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒன்றா? இன்னொன்று, பாரத் மாதா கி ஜே அப்படின்னு மீண்டும் மீண்டும் அந்த இளைஞர்கள் சொல்ல வேண்டிய இடம் என்ன சார் அது? இதில் முழுக்க விசாரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த இளைஞர்கள் யாருன்னு தெரியும். அதற்கு முன்னால் என்னால் இறுதியாகவோ உறுதியாகவோ எதுவும் சொல்ல முடியாது. அவங்க யார், என்ன தொழில், பகத்சிங் பேரை வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க பகத்சிங் மேலே நம்பிக்கை உள்ளவங்கன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் ஒன்று உண்டு. அதில் முக்கியமானது என்னென்னா, இது அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்க,
இதில் வந்து இறைவனுக்கு எதிராக கொடுமைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நல்லா பட்ட விபூதியை பூசிக்கிட்டு பாவிகள் போக வேண்டும் அப்படின்னு சினிமாவிலெல்லாம் காமிப்பாங்க. அதனால் இதில் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு உறுதியாக இன்னும் தெரியாது. இதில் முக்கியமானது என்னென்னா வெளிப்படைத்தன்மை வேண்டும். இந்த அரசுகிட்ட வந்து அது கிடையாது. தங்களுடைய குற்றங்குறைகளை மூடி மழுப்புவதையே வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேச விட மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்ததிலிருந்து 14 ஒரு வருஷம் மட்டும் அது வந்து ஸ்பின் ஆஃப் எஃபெக்ட். இது ஸ்பின் ஆஃப் எஃபெக்ட். ஏற்கனவே காங்கிரஸ் கொண்டு வந்த 8% மேலே உள்ள பொருளாதார வளர்ச்சி கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பொருளாதார வளர்ச்சி வீழ்ந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி பேச முடியுதா? அதுக்கப்புறம் இன்னொன்று, வாட் இஸ் ஸ்டேட்? ஸ்டேட் கம்ப்ரைசஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இதில் தான் பார்க்குறோம் 3 பேரும் ஒன்று சேர்ற வினோதத்தை பார்க்குறோம். ஒருத்தரை பற்றி ராகுல் காந்தி சொல்லிட்டாருன்னா ஸ்டேட்டு, த ஹோல் ஸ்டேட், எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு கொண்டு வந்துடுறாங்க இவருக்கு எம்பி பதவியே இல்லைன்னு சொல்லி. முகமது மைத்ரா ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வந்து லிப்ஸ்டிக் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எத்திக்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது வந்து எத்திக்ஸுங்கிறத என்னன்னே டிஃபைன் பண்ணலை இது வரைக்கும். அந்த எத்திக்ஸ் கமிட்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கிட்டு மக்களவையில் வந்து அவர் சொல்கிறார் யூ ஆர் டிஸ்மிஸ்டுன்னு. என்னங்க அவங்க பக்கம் நீதியை கேட்க மாட்டேங்கன்னா இது நீதிமன்றம் இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ என்ன நடக்குதுங்க இதில்? வந்து என்ன நீதி, என்ன மரபுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மரபுக்கு என்ன மரியாதை இருக்குது? இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த மரபுக்கு மரியாதையே கிடையாது. இதுதான் உண்மை. இது ரொம்ப வருந்தத்தக்கது. இதில் வந்து சொல்லுவாங்க the best way to murder democracy is to weaken the pillars of democracyமாங்க. இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தை வீக்கன் பண்ணுறது, எலெக்ஷன் கமிஷனை வீக்கன் பண்ணுறது, ஜுடிஷியரியை வீக்கன் பண்ணுறது என்ற முயற்சிகளில் ஈடுபட்டால் ஜனநாயகம் வீழ்ந்துபடும். அது ரொம்ப தவறு. ஜனநாயகத்தின் தூண்களை செல்லரிக்க செஞ்சால் கடைசியாக ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக வீழ்ந்துருன்னு சொல்கிறீங்க. நான் திரு ரவி அவர்களுடைய கோணத்தை கேட்குறேன். திரு ரவி, உங்கள் பார்வை. அடிப்படையில் நடந்தது ஒரு அசிங்கம், கேவலம். அதுக்கு என்ன வார்த்தைகள் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லலாம். ஏன்னால் பாராளுமன்றத்திற்குள்ளே வந்திருக்காங்க. வந்தது தீவிரவாதியா, மிதவாதியா அல்லது மறை காய்ந்தவர்களா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விவாதம். வந்துட்டாங்க அப்படிங்கிறதோட அந்த மேட்டர் முடிஞ்சு. ஆனால் 2 சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா தொடர்ந்து பேசிய 4 பேருமே உங்களையும் சேர்த்து சஸ்பெண்டுங்கிற விஷயத்தை அதிகமாக பேசுனீங்க. அண்டு இந்த பாராளுமன்றத்துக்குள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக பேசுனீங்க. 2001 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஆண்ட அந்த காலகட்டத்தில் தான் பாராளுமன்றத்தில் வந்து முதல் அட்டாக் அப்படிங்கிறது ஒன்று நடந்தது. அப்போ திமுக முதல்ல வருது, பிஜேபியும் திமுகன்னு சொல்லுவீங்களே வழக்கமா? பிஜேபியும் வாஜ்பாய் கவர்மெண்ட் தானே அது? இல்லை, வாஜ்பாய் கவர்மெண்ட். ஏன்னா அவர் பெரியவர், அதில் ஒன்றும் கேள்வியே இல்லை. நான் சொல்ல வந்தது இந்த 2 பேர் சேர்ந்த அந்த ஆட்சி தான் நடந்தது. அப்போ என்ன பேசப்பட்டது? அப்போ வந்து அந்த அட்டாக் நடந்த அன்னைக்கோ அல்லது அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ 3 நாட்கள் பத்திரிகையில் திமுக தரப்பில் இருந்து என்ன விவாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது, என்ன கேள்விகள் எடுத்து வைக்கப்பட்டதுங்கிறத நேரம் கிடைக்கும் போது அத்தனை பேரும் படிக்கணும். அப்படியே அந்த ஆர்கியூஸ் எடுங்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு வாஜ்பாய் வாய் மூடி மௌனியா இருந்தாரா? இல்ல வாஜ்பாய் ஏதாவது கருத்து சொன்னாரா இல்லையா? பிரதமர் கருத்து சொன்னாரா இல்லையா? இல்ல, சொல்ல மாட்டார். உள்துறை அமைச்சர் அத்வானி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரா இல்லையா? நான் சொல்லிடுறேன், அவர் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டாருன்னா அந்த சம்பவம் வந்து ஸ்பீக்கர், அதாவது பாராளுமன்றம் கண்டிச்சார் சார், ரெக்கார்ட்ல இருக்கு பாருங்க. இல்லை, நான் உங்களுக்கு சொல்றது அந்த 2 நாள் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் வந்து சரித்திரம் சொல்கிறீங்க, சரித்திரம் நீங்கள் சொல்லும்போது தான் கரெக்டாக இருக்கும், நான் சொன்னால் தப்பாயிடும். ஆனால் ஒரு பாராளுமன்றம் அப்படிங்கிறது வந்து ஸ்பீக்கருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட இருந்த ஆக்ஷனை கேட்குறோம். நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது 371 படி உள்துறை அமைச்சர் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தான் உள்துறை அமைச்சருடைய கண்ட்ரோலில். நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கும் போது பிரைம் மினிஸ்டர் வந்து திறக்கிறாரு, ஸ்பீக்கர் கண்ட்ரோலில் ஸ்பீக்கர் திறந்துக்கல. நாடாளுமன்றம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது இல்லை, அவைக்கு சொந்தமானது, எதிர்கட்சிக்கும் சொந்தமானது, ஆளுங்கட்சிக்கும் சொந்தமானது. நாடாளுமன்றத்தை திறக்கும் போது அங்கே பிரதமர் கதாநாயகனாக வர்றாரு, அங்கே வந்து ஓம் பிர்லா கதாநாயகனாக இல்லை. நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு அசம்பாவிதம் நடந்தால் சபாநாயகர் தான் பதில் சொல்லணும்னு சொல்றீங்களா? இல்லை, ஆக்ஷன் எடுக்க வேண்டியது சபாநாயகர். அவர் தெளிவாக எடுத்திருக்காரு. என்கொயரி ஆல்ரெடி இனிஷியேட்டடுங்கிறத சொல்லியிருக்காங்க. 8 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். 2வது முக்கியமாக இதில் நான் கேட்க வேண்டியது, இந்த சஸ்பென்ஷனை பற்றி அதிகம் சொல்கிறீங்களே. தெலுங்கானா அண்டு ஆந்திரா பிரிக்கப்பட்ட பொழுது காங்கிரஸ் எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணது காங்கிரஸ் அரசு தான் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகம். அதுலேயும் ஒரு வரலாறுல அவுட் ஆஃப் கான்டெக்ட் சொல்றீங்க. எத்தனை நாட்கள் அவை முடங்கியது, சபையை நடத்த முடியாம ஒரு அரசாங்கம் கொள்கை முடிவெடுத்த பிறகு அந்த பில்லை டேபிள் பண்ண விடாம ஆந்திராவை பிரிக்கணுன்றப்ப ஆந்திராவினுடைய எம்பிக்கள் எத்தனை நாட்கள் ரகலை செஞ்சாங்க. எத்தனை நாள் அலுவலே நடக்காமல் முடிஞ்ச பிறகு
வேற வழியே இல்லைன்னு 1 மாதம் 2 மாதம் பொறுத்துட்டு கடைசியா அவங்கள வெளில தூக்கி வச்சுட்டு அதற்கு பிறகு அதை பாஸ் பண்ணாங்க. அதுவும் இதுவும் ஒன்றா? இல்ல எடுத்த உடனே காலைல ஹவுஸ் கூட்டின உடனே ஓப்ரையன் உள்ள வந்தாருன்னா எழுந்து கேள்வி கேட்டாருன்னா யூ ஆர் சாக்ட், யூ ஆர் டிஸ்மிஸ்ட், நீங்க இந்த ரெஸ்ட் ஆஃப் த செஷன் யூ ஆர் சஸ்பெண்டட். சுப்பராயன் போன்ற எம்பிக்கள் 15 பேர் போனாங்கன்னா உடனே சஸ்பெண்டட். இல்ல குணாஜி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல ஆந்திரா தெலுங்கானா சொல்லுங்க. இல்ல எனக்கு நடந்துச்சு அதுல. இல்ல எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் போது அந்த ஆந்திரா தெலுங்கானா சஸ்பென்ஷன் போது என்ன நடந்தது, அந்த விவாதங்கள் எப்படி நடந்தது, விவாதம் நடந்த போது எந்த முடிவும் எடுக்கல, ஆனால் வெல்குள்ளே போய் பிரச்சனை வந்த உடனே சஸ்பென்ஷன் வந்ததுன்னு நான் சொல்கிறேன். நான் தவறாக இருந்ததுன்னா என்ன திருத்துங்க. வெல்குள்ளே போய் பிரச்சனை பண்ணுறேன் உடனே ப்ளீஸ் கெட் யுவர் ஃபேக்ட்ஸ் ரைட். நான் வந்து சரண்டர் பண்ணுறேன், நீங்களே அதை முடிவு பண்ணிக்கோங்க. மக்கள் முன்னாடியே நான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நான் பேச வேண்டிய மற்ற விஷயங்கள் நிறையா இருக்குது. அடிப்படையில் நேத்தியிலேருந்து நானும் இந்த தொலைக்காட்சி பார்க்குறேன், பத்திரிகைகளை எல்லாத்தையும் படிக்கிறேன். அந்த 4 அல்லது 6 மறை கண்டவர்களை பற்றி எங்கேயாவது ஒரு வார்த்தை வருகிறதா? அவர்கள் செய்தது சரியா தப்பா? அவர்கள் செய்ததற்கு பின்னாடி நியாயம் இருக்கா? அதற்கு பின்னாடி யார் இருக்காங்கங்கிற கேள்வியை யாராவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது அரசியல்வாதியோ அல்லது ஊடகமோ எழுப்புமோன்னு பார்க்குறேன். அந்த 6 மறை கண்டவர்களை பற்றி எந்த வார்த்தையும் எந்த இடத்திலும் பாதகமாக வரவே இல்லை. கேள்வி எல்லாமே அமித்ஷாவை நோக்கி, பிரதமரை நோக்கி போகிறது. யாருமே ஜஸ்டிஃபை பண்ணல, யாரும் ஜஸ்டிஃபை இல்ல, எல்லோரும் கண்டிக்கிறார்கள். நடந்திருக்க கூடாத விபரீதம், நடந்திருக்க கூடாத விபரீதம். யாராவது இது வந்து இந்த சம்பவம் வந்து ஆஹா அந்த 6 இளைஞர்கள் வந்து இது பண்ணிட்டாங்க யாராவது பாராட்டுனாங்களா? இந்த விவாதத்தை தொடங்கும் போதே நான் சொன்னது வெக்கப்பட வேண்டியது, கேவலமாக வேண்டியது, அதுல எந்த மாற்று கருத்தும். யார் அதை கண்டிக்காம இந்த விவாதத்தில் பங்கேற்றவர்கள்? நாடாளுமன்றத்தின் 2 அவைகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதி, எந்த சமூக வலைதள செயல்பாட்டாளர், எந்த ஊடகம், எந்த விவாதம், யாராவது அந்த 6 பேர் செய்த செயல் சரியானது, பாராட்டத்தக்கது அப்படின்னு யாரும் பேசியிருக்காங்களா? பாருங்க, நான் எல்லோரும் கண்டிக்கத்தான் செய்யறாங்க. இல்ல நான் சொல்றதுனுடைய மறுபகுதியை நீங்க சொல்றீங்க. அது சேஃபர் சைடு. நீங்க அப்படி சொல்றதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. அதுவும் உண்மைதானே, அதுவும் ஒரு ஃபேக்ட் தானே. அவர்களை கண்டிக்கவில்லை, அவர்களுடைய நோக்கத்தை கண்டிக்கவில்லை. அந்த அம்மா வந்து விவசாய போராட்டத்தில் கலந்துக்குது, அத்லெட்டிக் போராட்டத்தில் கலந்துக்குது, இந்த இடத்துல வருது. இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. மறை கண்டிருக்குங்கிறத விட்டுருங்க, அது ராஜ்பவன் கிட்ட வந்ததும் மறை கண்டது தான். ஆனால் ராஜ்பவன்ல ஏன் நாம் அந்த விஷயத்தை பெருசா எடுத்தோம்னா, அவன் 3 முறை ஜாமீன் பெற்றது எதனால்? 3 முறையும் ஒரே ஆக்ஷனை செஞ்சுதான். அவன் ஒன்று ஒரு பக்கம் சூதாடி விட்டு ஒரு பக்கம் கொலை செய்து விட்டு அந்த ஜாமீனை வாங்கல. 3 முறையும் அவன் அதே வேலையை தான் செஞ்சிருக்கான். பிஜேபி வக்கீல் தான் ஜாமீன் எடுத்தாருன்னு சேர்த்து சொல்லுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த வக்கீல் அன்னைக்கே ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாரு. இந்த லெட்டர் எனக்கு கொடுக்கப்பட்டதோ நான் அதில் உறுப்பினராக இருப்பதோ எனக்கு தெரியாதுங்கிறத ஒரு அட்வொகேட் தெள்ள தெளிவா எடுத்து சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகும் நீங்கள் அதை வந்து மக்கள் முன்னாடி வேற விதமாக சொல்றதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது அந்த அட்வொகேட்டோடைய பிரச்சனை. ஆனால் இங்கே என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், ஒரு பாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ன உடனே அந்த எம்பி பிஜேபியாக இருந்தால் இப்படி இருக்கு, இதே வேறையா இருந்தால் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்காதீங்க. ஒரு எம்பி வந்து இந்தியாவில் வந்து இப்படி தான் நடக்குதா? இப்போ ஒரு எம்பி வந்து யார் போனாலும், எம்பியோ எம்எல்ஏவோ, தொகுதிக்காரங்க மாநிலத்துக்காரங்க வர்றாங்க, தெரிஞ்சவங்க வர்றாங்க, அல்லது வேற ஒரு கல்லூரியிலேருந்து ஒரு மாணவர்கள் வர்றாங்க, நாங்கள் பார்லிமெண்ட்டை பார்க்கணுன்னா இந்தப்பா லெட்ரு போ பாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை யாரும் குற்றம் சொல்லலை. ரொம்ப விசாரித்து செய்ய வேண்டியது உள்துறை செயலகத்தினுடைய பொறுப்பு. அதை நேற்று கார்த்தி சிதம்பரமும் தெளிவாக சொன்னார். இப்போ பாயிண்ட் என்னன்னா, இல்ல இதே பிஜேபியோட சோசியல் மீடியா மெஷினரி, பிஜேபியினுடைய ஊடகங்கள், பிஜேபியினுடைய தலைவர்கள் இந்த லெட்டரை மட்டும் திரு சுப்பராயன் கொடுத்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? 140 அது எம்பிக்கு பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லி கடந்து போயிருப்பாங்க. 140 கோடி இல்ல அட்மின் பொறுப்பு இல்லைங்கிறது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லி வந்து அதுக்கப்புறம் அதை எடுக்கும்போது கூட அட்மின் பொறுப்புங்கிறது வந்து அரசியலுக்குள்ள போக விரும்பல. எனக்கு அரசியல் என்னுடைய நோக்கம் இல்லை. 140 கோடி மக்களில் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளோ சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களையோ புறந்தள்ளி விட்டு மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். 3 விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன். சஸ்பென்ஷனுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த முன்னுதாரணம் சொன்னால் நீங்கள் ஃபேக்ட்ஸை பார்த்துக்கலாம், தவறாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன். 2001 இதே மாதிரி முதல் முறையாக பாராளுமன்றத்தில் நடந்த பொழுது திமுகவுடைய ஸ்டேட்மெண்ட் அப்போ என்னவா இருந்தது, தமிழக ஊடகங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்போ என்னவாக இருந்தது, அது தேசத்திற்கு முன்னால் வைக்கப்பட்ட ஒரு பாதகம்னு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே ராணுவ கவனத்தோடு அலர்ட்டாக இருந்த ராணுவ வீரர்களால், பாதுகாப்பு வீரர்களால் அவங்க உயிரை தியாகம் செஞ்சு நாடாளுமன்றத்தை அவங்க காப்பாற்றினாங்க. பல தலைவர்களுடைய உயிரை காப்பாற்றினார்கள். வந்தவங்க நோக்கம் தீவிரவாதிகள்.
அதில் யாருக்கு எந்த நொடியிலும் எந்த நொடிப்பொழுதுலையும் சந்தேகம் இல்லை. இது நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியில் நடந்த சம்பவம். அது இதில் இவர்களால் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயே வர முடிந்தது. பாச கொடுத்தவர் ஒரு பிஜேபி எம்பி. ஒரு திருத்தம் தான் நீங்கள் சொன்னதில் நான் அடிக்கடி பண்ண வேண்டியிருக்கு. நாடாளுமன்றத்தினுடைய நீங்கள் சொல்கிறது அவையை வச்சுக்கிட்டு உள்ளே வெளியே சொல்கிறீங்க, நாம் சொல்கிறது வளாகத்தை வச்சு உள்ளே வெளியே பேசுகிறோம். இந்த இடத்துல அவங்க வளாகத்துக்கு அவைக்குள்ளேயே வந்திருக்காங்க, அதனால் இதை கேவலம்னு சொல்லிடுறோம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது அன்னைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் சரி பாருங்க. சொல்ல வரீங்க கான்செப்டுக்காக சொல்கிறேன். எனக்கு இந்த தலைப்பு எப்படி புரியுது அப்படின்னு சொன்னால், 5 மாநில தேர்தலை நீங்க வந்து இந்த சஸ்பென்ஷன் நியாயம்ன்றீங்க. முத நாள் விவாதிக்கணும்னு கேக்குறாங்க, விவாதத்துக்கு அவங்க ஒத்துக்கல, உடனே இவங்களை சஸ்பெண்ட் பண்றாங்க. நீங்க வந்து அது சரின்னு சொல்றீங்க. பாருங்க, ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு ஸ்பீக்கர் சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு பிறகு பார்லிமெண்ட் கமிட்டின்னு இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுங்கிறதெல்லாம் சுப்ராயன் இல்ல சார், அதெல்லாம் அவங்க சொல்லட்டும் சார். நான் உங்க கருத்து கேக்குறேன். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை இவ்வளவு சீரியஸான இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட உடனே சஸ்பென்ஷன். அவைக்கு உள்ள வந்து வெல்லுக்குள்ள போனாலே சஸ்பென்ஷன்னா அது இந்திய பாராளுமன்றத்துக்கு அழகா? இங்க பாருங்க, அது பாராளுமன்ற ஜனநாயகத்தை வலுப்படுத்துமா? ஒரு நல்ல விவாதத்துக்கு வழிவகுக்குமா? இல்ல, நான் தவறா இடத்துக்குலன்னா, நீங்க சீசன்ட் நெறியாளர், விருந்தினர்களுடைய கருத்து அதிகமாகவும் உங்களுடைய கருத்து கம்மியாகவும் இருக்கும் பொழுது அது வந்து புரியாதப்ப கேள்வி கேட்க வேண்டியது இல்ல. கிளாரிட்டி தேவைப்படுது. நீங்க கேளுங்க, என்கிட்ட கேட்கறதுனால பதில் கிடைக்குங்கிறதுனால கேட்குறீங்க, நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். அதாவது அடிப்படையில் இந்த பர்டிகுலர் சஸ்பென்ஷனை பற்றி விவாதிக்க வேண்டியது நாடாளுமன்றம். பாலச்சந்திரன் சார், இல்ல ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு நொடி திரு பாலச்சந்திரன். எனக்கு ஒரே ஒன்று தான், ரவி ஹேஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் மெமரி அபவுட் ஹிஸ்ட்ரி. ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். மக்கள் பல பேர் எங்கிட்ட இதை சொல்லியிருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் அவங்க காலத்தில் இது நடக்கலையான்னு சொல்லி கேட்டால், பிறகு எதுக்கு நீங்கள் வரணும், அவங்களே ஆட்சி பண்ண விட்டுடலாமே, அவங்க பண்ணது தான் நாங்கள் பண்ணுறோங்கிற மாதிரி பேசுகிறது வந்து அது இவங்களுக்கு இது கிடையாது, இவங்களுக்கு வந்து அது பெரிய பெருமை கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நான் பதில் சொல்லிடுறேன் ஐயா. உங்களுடைய கேள்விக்கு பின்னாடி நியாயமான நோக்கம் இருக்கிறதுனால நான் தெளிவாக பதில் சொல்லிடுறேன். அதாவதுங்க, ஒருத்தரை ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லிக்கிறதுங்கிறது வந்து அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நாம் வந்து ஒரு இந்திய குடிமகனாக பார்க்க வேண்டியது என்னன்னா, ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருக்கிறதுனால அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து அதிக எம்பிக்கள் இருக்கிறது பிஜேபி எம்பிக்கள். அப்போ பாதுகாப்பு பிரச்சனைங்கிறத பற்றி இன்னும் அதிகமாக, அதாவது 1 இன்ச் அதிகமாக என்னுடைய கட்சி எம்பிக்கள் அப்படிங்கிற அக்கறையோடு தான் அது நடந்திருக்கும். அங்கே என்ன நடந்தது, அதற்கு என்ன விவாதம், ஏன் வந்து குறிப்பிட்ட கட்சியிலிருந்து அதிக பேர் இந்த போராட்டம், இந்தியா பூரா எம்பிக்கள் இருக்காங்க, எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காங்க, எல்லாருக்கும் இதேயான அக்கறை இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுடைய எம்பிக்கள் மட்டும் அதை ஒரு போராட்ட களமாக மாற்றணுங்கிற எண்ணம் ஏன் வருது அப்படின்னு மட்டும்தான் நான் பார்க்குறேன் ஒழிய, சஸ்பென்ஷன் சரியா தப்பாங்கிறதெல்லாம் பார்லிமெண்டை பற்றி அதிகம் தெரிந்த சுப்ராயன் ஐயாவுக்கு தெரியும். நான் விவாதிக்க கூட மாட்டேன். இல்ல, எனக்கு புரியல, குறிப்பிட்ட கட்சின்னு எது சொல்றீங்க? நான் சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சஸ்பெண்ட் ஆனதுல காங்கிரஸ் இருக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் இருக்காங்க, சிபிஐ இருக்கு, சிபிஎம் இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து சுப்ராயன் சஸ்பெண்ட் ஆயிருக்காரு, திரு பிஆர் நடராஜன் சஸ்பெண்ட் ஆயிருக்காரு, இன்னைக்கு சு வெங்கடேசன் நான் மாத்தி சொல்லட்டுமா? நான் ஒரு மாணிக் தாகூர் ஆயிருக்காரு, நான் ஒரு வரி மாத்தி சொல்லிடுறேன். விருந்தினர்ட்ட போயிட்டு இல்ல நான் ஒரே ஒரு வரியில மாத்தி சொல்லிடுறேன், வேலை முடிஞ்சது. திமுக எம்பி நான் சொன்னது தப்பு, தமிழக எம்பிக்கள்னு வச்சிருவோமே, கூட்டணி ஒன்றுதான். தமிழ்நாட்டுல இருந்தா சார் எதிர்க்கட்சி இருக்காங்க, 3 ஸ்டேட்ல தான் எதிர்க்கட்சி இருக்கு. தமிழ்நாட்டு எம்பி, கேரளா எம்பி, வெஸ்ட் பெங்கால் எம்பி, அவ்வளவுதான் எம்பி. 44 காங்கிரஸ் எம்பிக்கள் அங்க இருக்காங்க, பல மாநிலங்களில் இருந்து எம்பிக்கள் இருக்காங்க. 10 தமிழ்நாடு, மிச்சம் கேரளா, அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் அங்கங்க. சோ எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் அடர்த்தியா இருக்கிறது தமிழ்நாட்டுல இருந்து, கேரளால இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தான். எனவே இவங்க தான் முதல் வரிசையில நின்னு போராடுவாங்க. பிரச்சனை நன்றி. நான் இன்னொரு விருந்தினர்கிட்ட கேட்டேன், 2024 அந்த பிரச்சனை வராது, பாத்துக்கலாம். திரு கார்த்திகேயன், உங்க கோணம் என்ன சார்? ரொம்ப நேரம் கழிச்சு வர, மன்னிச்சுக்கங்க. இல்லை பரவாயில்ல. அதாவது நீங்கள் முதல் கேள்வி கேட்டீங்க, எதற்காக வந்து பாராளுமன்றத்தில் வந்து திரு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வந்து பிரதமர் வந்து இதை தவிர்க்கிறாங்க, வரவும் இல்லை, பதிலும் சொல்கிறதில்ல அப்படின்னா, நீங்கள் அடிப்படை கேள்வி அவர் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா, ஓம் பிர்லா தான் பண்ணணும், ஓம் பிர்லா தான் பண்ணணும். 2 பேர் மேலேயும் தவறு இருக்குது. நான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன், அதுக்கு எவிடன்ஸே இருக்குது. பாராளுமன்றத்துடைய செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார், ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் செக்யூரிட்டின்னு. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அதற்கு வந்து ரகுபீர் லால் அப்படின்ற ஒரு அதிகாரி, அவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் 1 மாதத்துக்கு முன்னாடி மாத்தலாகி உத்தரப்பிரதேஷ்க்கு போயிட்டார். இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற வேலை வரைக்கும் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் செக்யூரிட்டின்ற அந்த போஸ்ட் இருக்கு இல்லையா, வேக்கண்ட்டாக இருக்குது. அதுக்கு போஸ்டிங்க்கு ஆளே போடலை. அது போட வேண்டியது அமித்ஷா ஒன்று, ஏன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் தான் அந்த அப்பாயின்மெண்ட்டை பண்ணணும். இன்னொன்று, அடுத்தது வந்து இந்த பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது.
ஒவ்வொரு பாராளுமன்றமும் வரும்பொழுது லோக்சபாவினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய இந்த ஹவுஸுக்கு வந்து லோக்சபாவுக்கு ஓம் பிர்லா அவர் தான் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு, பாராளுமன்றத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அந்த குழுவிற்கு வந்து அவர் தான் வந்து நியமிக்கணும். இந்த முறை வந்து போன முறை வந்து சுமத்ரா மகாஜன் வந்து அவங்க தான் வந்து அதுக்கு தலைமையாக இருந்தாங்க, அவங்க நியமிச்சிருந்தாங்க, ஒரு கமிட்டி இருந்தது. 17வது லோக்சபா இப்போ நடக்கக்கூடிய லோக்சபாவுக்கு அந்த கமிட்டியை ரீகான்ஸ்டியூட்டே பண்ணல. அதை வெளிப்படையாக அதில் முன்னாள் உறுப்பினராக இருந்த திருச்சி சிவாவும் சரி, அப்புறம் சௌகத் ராய் இவங்கெல்லாம் வந்து பேட்டியே கொடுத்துருக்காங்க. இந்த 17வது பாராளுமன்றத்தில் அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ரீகான்ஸ்டியூட்டே ஆகலை. இதுதான் வெக்கக்கேடு. கமிட்டி ஆன் செக்யூரிட்டியை போடவே இல்லை. ஜாயிண்ட் செக்யூரிட்டியாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கணும். நான் சொன்ன அந்த ரகுவீர்லால் அவர் போஸ்ட் இப்போ 1 மாதமாக வேக்கண்ட்டு. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே வந்தால் நீங்கள் கேள்வியாக எழுப்பப்படும் பொழுது ஏன் வந்து அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து போஸ்ட் பண்ணல, செக்யூரிட்டியை உறுதி செய்ய வேண்டிய பாதுகாப்பு அதிகாரி ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒரு இணை செயலாளரை வந்து நியமிக்கலைன்றதுக்கு அமித்ஷா பதில் சொல்லணும், பொறுப்பேற்கணும். அதேபோல் ஏன் வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவையே வந்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கூட்டுக்குழுவை கான்ஸ்டியூட்டே பண்ண, நியமிக்கவே இல்லை, ரீகான்ஸ்டியூட் பண்ணல இந்த லோக்சபாவில். லோக்சபா முடிய போகுது இன்னும் 6 மாதத்தில். ஆனால் அந்த கமிட்டியை ரீகான்ஸ்டியூட் பண்ணாமல் வச்சிருந்திருக்காரு இந்த ஸ்பீக்கர். இதற்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு தான் இவ்வளவு வந்து ட்ராமா பண்ணி எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சஸ்பென்ஷன் சொல்லும்போது நீங்கள் இந்த முதல் முறை அப்படின்றது அது முதல் முறையெல்லாம் கிடையாது. இவங்க பழைய பாராளுமன்றத்தில் 2021 பெகசஸ் பிரச்சனை வந்த பொழுது இதே போல் ராஜ்யசபாவில் 12 எம்பிக்களை இதே போல் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ இதே மாதிரி காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாரும் உள்ளடக்கம் 12 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி 2020 வேளாண் சட்டங்கள் குறித்த பிரச்சனை வந்துச்சு, அவசர சட்டம் கொண்டு வர முயற்சி செய்த பொழுது இதே போல் இதே டெரக் ஓ'பிரையன் வந்து அப்போ பிரச்சனையெல்லாம் எழுப்பினார். அப்பொழுதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள் அவர்கள். அப்போ கூட வந்து போயிட்டு அன்னைக்கு அந்த அவையில் உட்கார்ந்துருந்த சேரில் இருந்தவர் வந்து அதுக்கப்புறம் மிட் நைட்லலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரவுண்ட் த கிளாக் வந்து மகாத்மா காந்தி சிலைக்கு கீழே வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்களுக்கு போய் டீ கொடுக்குறேன்னு சொல்லி போயிட்டு வர சொன்னார். அப்போ அதற்கு வந்து பிரதமர் வேற பாராட்டினார். ஆனால் அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ண மாட்டேன்ட்டாங்க என்டையர் செஷனுக்கே. ஸோ இந்த சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது இது வந்து பாராளுமன்றத்தில் குறிப்பாக மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு யுக்தி. அதாவது நீங்கள் இப்போ ஒரே முதல் நாளில் கேள்வி கேட்டதையுமே சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, பலவீனமாக தங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எழும்பொழுது அரசாங்கம் வந்து எப்போல்லாம் பேக் ஃபுட்டில் இருக்கோ அப்போ வந்து விவாதத்தை தவிர்ப்பதற்கு, தங்களுடைய தோல்வி இயலாமையை வந்து மறைப்பதற்கு சஸ்பென்ஷன் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நெகோசியேட் பண்ணி வாங்க உட்காந்து பேசி நீங்களும் சேர்ந்து பங்கு பெற்று எதிர்க்கட்சிகளும் பங்கு பெற்று சுமூகமாக ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் நடக்கக்கூடிய அவையாக இருந்தால் நடக்கும். அதுதான் நம்ம காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே அது இல்லை. மாறா என்ன பண்ணுதுன்னா அவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அவர்களை சஸ்பெண்ட் செய்து இல்லை வெளியேற்றி வெற்று அவை காலியாக இருக்கக்கூடிய அவையை வந்து வைத்தே வந்து பில்லுகளை பாஸ் பண்ணுறது. நான் உங்களுக்கு ஒரு நம்பர் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இந்த மசோதாக்கள் இயற்றப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குறைகள் இல்லை விமர்சனங்கள் வரும்பொழுது அது நிலைக்குழுவுக்கு செலக்ட் கமிட்டிக்கு வந்து பரிந்துரை செய்யப்படும். அதில் வந்து விவாதம் நடந்து அது எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, பல கட்சிகள் இருப்பாங்க. அங்கே பல விவாதங்கள்லாம் செய்யப்பட்டு அது மெருகேற்றப்பட்டு மீண்டும் வந்து அவைக்கு வரும் பாராளுமன்றத்திற்கு. அதுபோல் வந்து பண்ணுவதே வந்து குறைஞ்சி போச்சு. நீங்கள் UPA 1 and 2 எடுத்தீங்கன்னா 75% மசோதாக்கள், 60% மசோதாக்கள் வந்து பாராளுமன்றத்தில் செலக்ட் கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்று UPA இவர் வந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த அந்த NDA 1 இருக்கு இல்லையா, 2014-19 அதோட எண்ணிக்கை 25% விழுந்துருச்சு. இது வந்து அதிகாரப்பூர்வமாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அதிலே பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் 70 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர்களோ யாரோ ஒருவர் கேள்வி எழுப்பும்போது எந்த ஒரு பிரச்சனையானாலும் அதுக்கான தரவுகளோ பதிலோ அளிக்கும் போது, குறிப்பாக புள்ளி விவரங்கள் கொடுக்கும் பொழுது ஹார்ட் காப்பி எழுத்துப்பூர்வமாக வந்து காப்பியை வந்து கொடுப்பாங்க எல்லா உறுப்பினர்களுக்கும். அது வந்து ஒரு நடைமுறையாக இருந்துட்டு இருந்துச்சு. இவர் வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறேன்னு என்ன சொல்லிட்டாங்க, அதை வந்து நாங்கள் வெப்சைட்டில் போட்டுருவோம், அதை பார்த்துக்கலான்னு. அந்த வெப்சைட்டில் அதை ட்ராக் பண்ணி எடுக்கிறது இருக்கு இல்லையா, திரு சுப்பராயன் அவர்கள் MP இருக்கார், அவர் கரெக்டாக சொல்லுவார். அது எடுப்பது வந்து பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ். அதே போல் அங்கே ஒரு லைப்ரரியில் ஒரே ஒரு ஆத்தரைஸ்டு காப்பி மட்டும்தான் ஹார்ட் காப்பி இருக்கும். எத்தனை உறுப்பினர் வந்தாலும் அந்த ஒரு ஆத்தரைஸ்ட் காப்பியை தான் ரெஃபர் பண்ணிக்கணும் பார்லிமெண்ட் லோக்சபா லைப்ரரியில். இதுதான் இந்த இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தரவுகளையோ இல்லை பதில்களையோ புள்ளி விவரங்களோ அமைச்சர்கள் என்ன சொல்கிறார்கள்ன்றது அவர்களுக்கு சர்க்குலேட்டே ஆகிறது இல்லை. கேட்டால் டிஜிட்டைசேஷன் சொல்லிட்டாங்க. அதே போல கோவிட் வந்ததை பயன்படுத்தி சங்கடமான கேள்விகளை எதிர்நோக்க வேண்டி இருக்கும், அதனால் விவாதத்தை தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இதை விட மிகப்பெரிய சிக்கல்கள் பெகாசஸ்ல தொடங்கி ரஃபேல்ல இருந்து ஏராளமான சர்ச்சைகள். இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் பில்லு பெருசாக டிஸ்கஷனே இல்லாமல் பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன், ஆயிடுச்சு. இது மாதிரி எக்கச்சக்கமான சட்டங்களை அவர்களால் விவாதமின்றி நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
இதில் அவங்களால பதில் சொல்ல முடியாத ஒன்றா? பிஜேபியால் இதை பொலிட்டிக்கலாக எதிர்கொள்ள முடியாது, அதனால தான் இந்த விவாதத்தை தவிர்க்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் இது நேரடியாக பிஜேபி வைக்கக்கூடிய அந்த கிளைம் இருக்குது இல்லையா, தேசத்தை பாதுகாப்பதில் எங்களை போன்ற ஆட்கள் யாரும் கிடையாது, இந்தியாவிலேயே இந்த சுதந்திர இந்தியாவில் மோடி போன்ற ஒருத்தர் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பாராளுமன்றத்தையே இவர்களால் பாதுகாப்பாக நடத்த முடியலைன்றது அம்பலப்பட்டு நிற்குது இல்லையா, அதிலே படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், 1000 சொல்லலாம். ஆனால் இது ஒரு சர்வதேச அளவில் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பிரீச்ன்றது ஒரு சர்வதேச அளவில் ஒரு அசிங்கம். நீங்கள் அமெரிக்காவில் கேபிட்டல் ரைட்ஸ் 2020 நடந்தது. அதற்கு அந்த வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு. அதற்கு ட்ரம்ப் அன்றிருந்த பிரதமர் குடியரசுத் தலைவராக இருந்த ட்ரம்ப் மீது கூட குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அதில் அந்த சார்ஜஸ் எடுத்துக்கணுமா இல்லையா அவங்க சுப்ரீம் கோர்ட் இப்போ ஹியர் பண்ண போது அது வேற விஷயம். ஆனால் ஒரு பாராளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து அசிங்கங்களை ஆபாசங்களை அரங்கேற்றுவதோ இல்லை இது போன்ற அத்துமீறல்கள் செய்வதோ அதை எந்த ஒரு நாட்டிலே ஜனநாயக நாட்டிலே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா பாராளுமன்றம் ஒரு மதிக்கத்தக்க இடம். அப்போ பாதுகாப்பை எங்களை போல் உறுதி செய்ய முடியாது என்று மாறுதட்டி கொள்ளுவர்கள் செஸ் தம்பிங் பண்ணக்கூடிய பாஜகவிற்கு பாராளுமன்றத்திலே அவர்களால் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை அப்படின்றாங்க. ஏன்னா பேசக்கூடிய அத்தனை எம்பிக்களும் அதுக்கு நடந்த நாள் 22வது ஆனிவர்சரி பார்லிமெண்ட் அட்டாக் நடந்த அன்று, அந்த டிசம்பர் 13, 2023 2001 நடந்ததோட 22வது ஆனிவர்சரி. அந்த நாளில் இது போல ஒரு சம்பவம் நடந்ததும் தங்கள் உயிருக்கே அச்சப்படுவதாக எல்லோருமே அச்சப்பட்டாங்க, பயப்பட்டாங்க. அப்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலைக்கு அங்கே ஒரு ஆளும் அரசு, அது குறிப்பாக பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர்களும் இருப்பார் என்பது அவர்களுக்கு ஒரு மிக மிக ஒரு அசிங்கம். அது அந்த எம்பராஸ்மெண்ட்டை எப்படியாவது துடை தெரிய வேண்டும்ன்றதுக்காகத்தான் இதை பெரிதுபடுத்த வேண்டாம், இதை பெரிதாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ்பவனுக்கு வெளியில் அவர் முன்னாடி சொன்னாங்களே, யாரோ பேசும்போது சொன்னாங்க, பெட்ரோல் குண்டு யாரோ ஒருத்தர் வீசிட்டார் அப்படின்னு சொன்னால் அதற்காக ஆட்சியை கிளைக்கும் என்ற சொல்லக்கூடியவர்கள் இன்று அதிகாரிகளை பாதுகாப்புக்கு நியமிக்காமல் கமிட்டிகளை ரீகான்ஸ்டியூட் பண்ணாமல் பாதுகாப்பு குறைபாடுனால் அத்துமீறி வெளியிலிருந்து ஒரு நபர் உள்ள ஸ்மோக் கேனிஸ்டர் புகை குண்டுகளை உள்ள வீச முடியும் அப்படின்னா அப்போ இதற்கு மோடி அரசை ராஜினாமா பண்ணுமா வேண்டாமா, இல்லை கலைக்கணுமா வேண்டாமா, இதற்கு பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த கேள்விகளாம் எழுப்பப்படும். இது குறித்து விவாதம் வந்தா நேரடியாக கேள்விகள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் எல்லாவற்றுக்கும் சாணக்கியன் என்று தார்மீக பொறுப்பை ஏற்றுக்குங்க அப்படின்ற கேள்வி சங்கடமாக இருக்குன்றீங்க. தமிழ்நாட்டில் கேட்டது மாதிரி அவ்வளவு தலைவர்கள் அப்படி கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கருக்கா வினோத்துக்காக ஆட்சி விட்டு போங்க அப்படின்னு தமிழ்நாட்டு பிஜேபியை சேர்ந்தவங்க பேசினது மாதிரி அவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்துகிற இந்த பரபரப்பை ஏற்படுத்துகிற சம்பவத்து பாதுகாப்பு குறைபாடு பற்றி விவாதிக்க மறுத்து எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறது எதை காட்டுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வச்சிருக்கிறோம். தோல்வியை மறைப்பதற்காக விவாதத்தை மறுத்து சஸ்பெண்ட் செய்கிறாங்களா, இல்லை அது சபாநாயகருடைய உரிமை அப்படின்னு பார்க்கணுமா, இது ஜனநாயக விரோதமான செயலா, அல்லது இதில் அரசியல் செய்யக்கூடாதா, இதில் அரசியல் பார்வை கூடாதான்ற 4 வாய்ப்புகள் இருக்குது. நேயர்கள் ட்விட்டர்லையும் யூடியூப்லையும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதத்தை தொடரலாம். கேள்விக்களத்தோட விவாதம் தொடர்கிறது. நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து வண்ண புகை வீசி பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவத்தில் பாதுகாப்பு குறைபாடு பற்றி விவாதிக்க மறுத்து எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்திருப்பது எதை காட்டுகிறது அப்படின்ற கேள்வியை நேயர்கள் முன்னாடி வச்சிருந்தோம். தோல்வியை மறைப்பதற்காக இந்த நடவடிக்கை என்று 54% பேர், சபாநாயகருடைய உரிமை இது என்று 6% பேர், ஜனநாயக விரோதமான செயல் என்று 34% பேர், இதில் அரசியல் பார்க்கக்கூடாது என்பது 6% பேருடைய கருத்து. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு சுற்று. மிக சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். திரு சுப்பராயன். விவாதத்தில் பல்வேறு நண்பர்கள் தெரிவித்த கேள்விகளுக்கு எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமான விடை உண்டு. ஆனால் வரம்புக்கு உட்பட்ட இந்த விவாதத்தில் அவற்றையெல்லாம் விரிவாக சொல்ல வாய்ப்பில்லை. எனவே சொல்லாமல் விட்டுவிட்டதனாலேயே அது முன்வைக்கப்பட்டுள்ள விஷயம் உண்மையானது என்று ஏற்க முடியாது. நான் ஒன்றை குறிப்பிட விரும்புவது, இது ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பு. ஆளுங்கட்சியை மட்டும் மக்கள் தேர்ந்தெடுப்பதில்லை, எதிர்க்கட்சிகளையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை எதற்கு தேர்ந்தெடுக்கிறார்கள்? ஆளுங்கட்சியின் குற்றங்குறைகளை கண்டு நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்குத்தான் எதிர்க்கட்சிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சிகள் தங்கள் கடமையை செய்ய வேண்டுமானால் ஆளுங்கட்சியினுடைய காது திறந்திருக்க வேண்டும், எதிர்க்கட்சி நாக்கு செயல்பட வேண்டும். பேசுவது எதிர்க்கட்சிகளுக்கும்
காது கொடுத்து கேட்பது ஆளுங்கட்சிக்குமான உரிமைதான் உள்ளடக்கமாக உரைபொருளாக இருப்பது ஜனநாயகத்தில். ஆனால் இவர்கள் கேட்கவே மறுக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. அதானி பிரச்சனையில் பார்க்கலாம், ரஃபேல் பிரச்சனையில் பார்க்கலாம். அதே மாதிரி 7.5 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி ஊழல் என்று ராசா பற்றி நாடு முழுவதும் பேசப்பட்ட விஷயம் 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் சொல்லவில்லை. அரசின் கணக்கு தணிக்கை குழு ஆய்வு செய்வது அறிவித்திருக்கிறது. அது பற்றி விவாதிப்பதற்கு இவர்கள் அனுமதிக்கிறார்களா? இல்லை. எனவே மோடி அரசு என்பது முற்றிலும் பொய்யை மட்டுமே வைத்துக்கொண்டு நிஜமான மனிதர்களைப் போல தோற்றம் காட்டுகிறார்கள். இது நம்முடைய நண்பர்கள் கூட குறிப்பிட்டார்கள். ஆளுங்கட்சியை பற்றி இந்த விஷயத்தை விரிவாக சொல்ல கருத்து இருக்கிறது. விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் அல்லவா? விவாதிக்க அனுமதித்தால் இவர்கள் நாட்டை பாதுகாப்பதிலும் எங்கெங்கே கோட்டை விட்டிருக்கிறார்கள் என்பதும், அதில் நாடகத்தனமாக என்னென்னலாம் செயற்கையாக இட்டுக்கட்டி கட்டமைக்கப்பட்டன என்ற விஷயங்களையும் அம்பலப்படுத்த முடியும். அதற்கான வாய்ப்பை மறுக்கிறார்கள். இவர்களின் செயல்பாடு ஜனநாயகத்தை நிராகரிப்பது, ஜனநாயகத்தை வெறுப்பது, ஜனநாயகத்தை அழிப்பது என்பதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸின் திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் இதுவும் ஒரு கட்டம். இவை காலத்தால் நிராகரிக்கப்படும் என்பதை எதிர்காலம் நிரூபிக்கும். இதுதான் நன்றி நன்றி விரைவான நன்றி. உங்கள் நிறைவு பார்வைக்கு நன்றி. திரு பாக்கி. இல்லை, இது ஒரு ஐ ஓப்பனர்னு சொல்கிறேன். எனக்கு தெரிந்த வரையில் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தை விட கொஞ்சம் கூடுதலான பாதுகாப்பு முயற்சிகள் எடுத்திருக்க வேண்டும். நான் பேசிய நாடாளுமன்ற அதிகாரிகள் சில பேரோடு மற்றவர்கள் மூலம் கலந்து ஆலோசித்த போது அதே பேட்டர்ன் தான் கொண்டு வந்திருக்காங்க. செக்யூரிட்டி, அதாவது செக்யூரிட்டி சிஸ்டம் அது போதாது, இன்னும் கூடுதலாக செய்ய வேணும். சில சிஸ்டம் கொண்டு வர வேண்டும். உதாரணத்துக்கு கண்ணாடிகள் பொருத்தப்பட வேண்டும். எல்லா திசையிலேருந்து யார் வர்றாங்கன்னு கண்டறியப்பட வேண்டும். செக்யூரிட்டி ஸ்டாஃபினுடைய எண்ணிக்கை, பாதுகாவலர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக ஒரு பிரச்சனை இது போன்று அசம்பாவிதம் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கலாம். மூன்றாவது, யார் அனுபவிப்பது, எப்படி அவங்களெல்லாம் சோதனை இடுவதில் ஒரு சிஸ்டம் இன்னும் புதிய சிஸ்டம். ஏன்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் பழைய கட்டடத்தில் பொறுத்தவரை ஆண்டாண்டு காலம் இருக்கிற அதே சிஸ்டம் தான் கடைபிடிச்சாங்க. இப்போ புதிய சிஸ்டமெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அதுக்கு இது ஒரு வழிகோலாக இருக்குமே தவிர நம்ம மற்றதெல்லாம் அரசியல் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, இதற்கும் எதிர்கட்சிகள் நல்ல ஆலோசனைக்கு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பாசிட்டிவாக நினைக்கிறேன். நன்றி நன்றி. திரு பாலச்சந்திரன். திரு பாக்கி சொன்னார், இதற்கும் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும்னு. எதிர்க்கட்சிகளை பேச விட்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக ஆலோசனை சொல்லியிருப்பார்கள். பேசவே விடாமல் சஸ்பெண்ட் பண்ணிட்டால் பிறகு எங்கேருந்து ஆலோசனை சொல்ல முடியும்? ஒன்று. திரு ரவி அவர்கள் கேட்டார், இத்தனை எம்பி பிஜேபியில் தானே அதிகமாக எம்பி இருக்காங்க, ஆனால் எதிர்த்து குரல் கொடுக்குற அத்தனை இவங்க மட்டும்தான் குரல் கொடுத்தாங்களே. அதுக்கு 2 காரணம். கட்சி கட்டுப்பாட்டின் காரணமாக பிஜேபி எம்பி அவர்கள் மௌனித்திருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நாட்டில் எங்கேயுமே சமூக நீதி இல்லைங்கும் போது முதல்ல தமிழ்நாட்டில் இருந்தாலும் பெரிய குரல் வந்தது. அப்போ தமிழ்நாடு மட்டும் ஏன் அந்த மாதிரி குரல் வந்து மற்றவங்க குரல் கொடுக்காத போது நம்ம கேட்கலையே. எங்கே தேவை இருக்கோ அதை பற்றி அறிந்தவர்கள் முதலில் குரல் எழுப்பினால் அது வரவேற்க தகுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அரசுக்கு இன்னும் மிக அதிகமான வெளிப்படைத்தன்மை தேவை இந்த விஷயத்தில். மிக்க நன்றி. திரு ரவி. 543 எம்பி, அதில் 320 பிஜேபின்னு எடுத்துக்கிட்டால் கூட 223, அதில் இந்த 39 தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க அப்படிங்கிற அந்த ரேஷியோ அவங்க முன்னாடி வச்சுட்டு, ரஃபேலுங்கிறது தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, அதானிங்கிறது தீர்ப்பு இன்னும் கொடுக்கப்படவில்லை. சிஏஜியை பற்றி கெஜ்ரிவால் ரைஸ் பண்ணி பாராளுமன்றம் பேசாமல் இருந்தால் அதை மிகப்பெரிய தவறாக நான் எடுத்துக்கொள்வேன். ஏன்னா சம்மந்தப்பட்டது அவருடைய ஏரியாவிலேருந்து வந்ததுனால அவர் பேச முடியும், இந்தி கூட்டணியில் அவர் இருக்கிறதுனால. நேற்று எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருந்தது என்னென்னா, அந்த பாராளுமன்றத்திலேருந்து ஒரு எம்பி கூட கொஞ்சம் கூட பதட்டத்தை காட்டலை, அசைவுகளை செய்யலை, அந்த இடத்துல அப்படியே கூட நின்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. கொரோனாவை பற்றி ஒரு கருத்து வந்தது. கொரோனாவில் நாம் வெற்றி பெற்றோமா இல்லையாங்கிறது அமெரிக்காவை கேளுங்க, ஜப்பானை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க இந்தியா கொரோனா விஷயத்தை வெற்றி பெற்றதா இல்லையாங்கிறத சொல்லுவாங்க. கார்த்திகேயன் ஐயாவுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன்.
பாராளுமன்றத்தை முடக்கணுங்கிறதுக்காகவே பிகாசஸை பற்றி பிறகு பேசாமல், பிபிசியை பற்றி பிறகு பேசாமல், அதானியை பற்றி பேசி பிறகு பேசாமல், மணிப்பூரை பற்றி பேசி பிறகு பேசாமல், பாராளுமன்றத்தை முடக்குவதே ஒரு வேலையாக வைத்துக்கொண்டு இந்த முறை சோரஸ் ப்ராபப்ளி பாராளுமன்றம் நடக்கும்போது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாரோ அப்படிங்கிற ஐயப்பாடை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் கார்த்திகேயன். ஆனால் எனக்கு இந்த பாராளுமன்ற குழுவிடம் இதுவரைக்கும் எந்த எம்பியாவது போய் இந்த இடத்துல இத்தனை செக்யூரிட்டி லேப்சஸ் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிறது வந்து சுப்ராயன் ஐயாவுக்கு தெரியும், மற்றவங்க சொன்னால் தெரியும். பத்திரிகையில் நாளைக்கு வந்ததுன்னா நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாராளுமன்றம் இருக்குது, இந்தந்த குறைபாடுகள் இருக்குன்னு யாராவது இதுக்கு முன்னாடி அந்த நிர்வாக குழுவிடம் வைத்திருக்கிறார்களாங்கிற கேள்வியை நம்ம பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் இது அசிங்கப்பட வேண்டிய, கேவலப்பட வேண்டிய, வருத்தம் இல்லை, ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்திய பேரரசு அதை பார்த்துக்கணும்னு நான் நம்புகிறேன். நன்றி. திரு கார்த்திகேயன் சுருக்கமா. அவங்க கமிட்டியில் சொன்னாங்களான்னு கேட்குறாங்க. இது கமிட்டியை ரீகான்ஸ்டியூட் பண்ணல, ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு ரீகான்ஸ்டியூட் பண்ணலன்னு உறுப்பினர்கள் ஸ்பீக்கர் கிட்ட போய் சொன்னதாக செய்தியில் பேட்டிகளே கொடுத்துருக்காங்க. அவர் படிச்சிருந்தா தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பேச விடாமல் முடக்குறாங்கன்னு. மணிப்பூர் பற்றி இந்த பிரதமரை பேச வைப்பதற்காக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டதுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சரித்திரத்தையெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த கருத்துக்கள்லாம் சொல்லணும். ரெண்டாவது பெகசஸ் குறித்து இதுவரைக்கும் ஃப்ளோரில் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு டீட்டெயில்டு சப்மிஷன் எதுவுமே பண்ணதில்லை. கேட்டால் சப்ஜுடிஸ் கோர்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரூல் 47(2) அது சாப்டர் 19 சொல்லி சொன்னாங்க. பிஸ்னஸ் ரூல்ஸ் இருக்குது, ஆனால் சப்ஜுடிஸ் இருக்கக்கூடிய மேட்டரில் வித்தவுட் கோயிங் இன் டு த மெரிட் ஃபேக்ட்ஸை பேசலான்றதுக்கு முன்னுதாரணங்கள் இருக்குது. பாப்ரி மஸ்ஜித் வழக்கு வந்து 1994 பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதுபோக பல்வேறு பிரச்சனைகள் இப்பவும் விவாதிக்கப்பட்டிருக்கு, சப்ஜுடிஸான மேட்டருங்க. அதனால் வந்து அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு நான் வந்து அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன், பெகசஸோ மித்த விஷயங்களில் இந்த கதை விடுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. உண்மையிலேயே இவர்களுக்கு அக்கறை இருக்குது, வெளிப்படைத்தன்மை இருக்குது அப்படின்னா அவங்க வெளிப்படையாக வந்து சொல்ல வேண்டியதுதானே. என்ன அதிகபட்சம் கேட்குறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, எங்களுக்கு உறுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறதுல என்ன தயக்கம்? இதை கேட்டால் வந்து ஒரு பிரச்சனையை போய் செய்வதற்காக முடக்கிறாங்க எடுக்கிறாங்க. அவங்க நீங்கள் பதில் சொன்னால் எதுக்கு முடக்க போகிறாங்க? அந்த உள்துறை அமைச்சரும் ஏன் பிரதமரும் இன்று வந்து பாராளுமன்றத்துக்கு வரதில்லை. பிரதமர் என்றைக்குமே வர்றதில்லை, அவர் கடைசியில் ஒரே ஒரு நாள் தான் வருவார், அது வேறு விஷயம். ஆனால் இந்த குறைந்தபட்சம் உள்துறை அமைச்சர் தான் எங்கே தோல்வி விட்டுறேன்றதை விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு தானே. அவருக்கு கீழே தானே அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கோள் காமிச்சிருக்காங்க, அதை ஃப்ளாக் பண்ணாங்க. அதாவது சமீப காலங்களில் வந்து பிரைவேட் செக்யூரிட்டி, தனியார் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து அதிகமாக பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள், நம்ம இருக்கக்கூடிய இந்த காவல்துறையை விட அப்படின்ற விஷயத்தையும் பல நேரங்களில் இப்போ மேற்கோள் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாஸ் கொடுப்பதில் கூட பாரபட்சம் இருக்கிறது. எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு 2 இல்லை 3 பாஸ் தான் ஒரு நாளுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த 1 மணி நேரம் அமர்வதற்கு. ஆனால் மாறாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பல நபர்களை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, புது பாராளுமன்றத்தை அன்றாடம் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்காக பல நூறு பல ஆயிரம் பேர் வருகிறார்கள்ன்ற குற்றச்சாட்டையும் அதெல்லாம் அனுமதிக்கப்படுது. நாங்கள் பாராளுமன்றத்துக்குள் நேற்று கூட நுழைவதில் சிக்கல் இருந்ததுன்னு மதுரையை சேர்ந்த சு வெங்கடேசன் மார்க்சிஸ்ட் எம்பி வந்து அந்த பிரச்சனையை வந்து நேற்று கூட பேட்டியாக சொல்லியிருந்தார். அப்போ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் எழுப்பப்பட்டிருக்கு, ஆனால் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறது ஒன்றிய உள்துறை அமைச்சகமும் அதே போல் வந்து லோக்சபா ஸ்பீக்கரும் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறான்றதான் உண்மை. அதற்கெல்லாம் விளக்கம் கேட்கக்கூடிய, விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார். அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் வெளியே இருந்துட்டு விவாதமே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புவதுன்றது இது ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள். அவருக்கு இயல்பாக இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். அப்படித்தான் வந்து மசோதாக்களையும் ட்ரீட் செஞ்சிருக்காங்க. 43 லட்சம் கோடி மதிப்புள்ள பட்ஜெட் பில்லை 10 நிமிடத்தில் விவாதம் இல்லாமல் சில மாதங்களுக்கு முன்பு பாஸ் செய்தது இந்த அரசு. அப்போ இவங்க கிட்ட நீங்கள் என்ன ஜனநாயகம் எதிர்பார்க்க போறீங்க இதிலிருந்து? நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.